ஓகே. ஓவர் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்டேஜ் 2ல வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல தான் அந்த ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கவர் பண்ணுவோம். ஓகேவா? அது வந்து எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து டிஸ்கஸ் பண்ணன்ற மாதிரி அந்த லெவல் இல்ல ஆக்சுவலா. ஃபைனல்ல தான் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்னன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து நான் ஒரு ரெக்கனர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுல வந்து கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன். அதை படிச்சாலே நீங்க கிராக் பண்ணிடலாம். ஒரு 40 மார்க்ஸ்க்கு ஈஸியா 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரிவிஷன் ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க. ஆம், இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு அந்த 30 கொஷின்ஸோட கொஷின் ஆன்சர் மாதிரி போட்டிருப்பேன். அது எப்படின்னா கன்சால்டேஷன் ஃப்ரம் 20 த்ரீலேருந்து ஃபுல்லா இருக்கும் அதுல. அந்த கொஷின்ஸ் படிச்சாலே மோர் தென் எனஃப். ஃபுல் புக் படிக்கணும் அப்படின்லாம் நீடு. எஸ்எம் 40 மார்க்ஸ்க்கு பத்மா. 40 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு. அதாவது இந்த எஸ்எம் மட்டும் எப்படின்னா அவங்க எடுத்திருக்காங்கன்னா ரிப்பீட்டடா இருக்கிறது தான் கொடுக்குறாங்க. சோஃபார் ஜூன் 2025 வரைக்கும் அந்த 2026 வரைக்கும் அப்படிதான் கொடுக்குறாங்க. ஆனாலும் நம்ம அந்த ஃபுல்லா படிக்கணும்னு இல்லை. ஆனா நான் உங்களுக்கு ஓவராலா கோத்ரூ பண்ணிடுவேன். ஆம், ஒரே நிமிஷம் ஸ்லோவா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபைல். ஃபுல்லா இருக்கும் அதுல. டிசம்பர் 2024லேருந்து இருக்கும் அப்ஜெக்டிவ்ஸ். அப்புறம் இதோட கொஷின் ஆன்சர் அந்த மாதிரி போட்டுடுவேன். ஸோ நீங்க டெய்லி ரெண்டு ரெண்டு கொஷின் படிச்சீங்கன்னா கூட முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு 30 கொஷின் இருக்கு இதுல டோட்டலா. டெய்லி ரெண்டு ரெண்டு கொஷின்னா ஒரு டவுன் த லைன் 20 டேஸ்ல முடிச்சிடலாம் இதை. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது கொஸ்டின் ஆன்சர்ஸ். அதாவது அந்த இதுல யூடியூப் லிங்க்ஸ் இருக்கு என்னோடது. ஓகேவா? அந்த யூடியூப் லிங்க் எஸ்எம் பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூப் லிங்க்ஸ் அனுப்பிச்சிடுவேன். அதுல என்னோட ரெக்கார்டிங் ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் கேஸ் ஸ்டடி ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுல வந்து ஒரு ஓவர்வியூ நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இதோ மாடியூல் 1க்கு இந்த யூடியூப் லிங்க் அந்த ரெக்கார்டிங்லாம் இருக்கு. வெறும் நான் எஸ்எம்க்கு மட்டும் அப்படி பண்ணிருக்கேன். ஏன்னா ஃபுல்லா போக வேண்டாம். ஆம், அதே மாதிரி இப்போ வந்து மாடியூல் 3க்குனா இந்த யூடியூப் லிங்க் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கோத்ரூ பண்ணிக்கலாம். மாடியூல் 4க்கு போனீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லா எல்லாம் போட்டிருக்கேன். ஆனா நான் இந்த மாடியூல் 1 மாடியூல் 2 மாடியூல் 3யோட ஒரு கன்சாலிடேட்டட் ஒரு 30-35 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ரிவிஷன் காமிச்சல அது உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்ன அப்ரோச், என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பிஹைண்டா என்ன அதோட அவுட்கம், இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த கம்பெனி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப ஜப்பான்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூஎஸ்ல இருக்கிற சில கம்பெனிஸ் வந்து இப்ப நம்ம ஃபோர்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ்ல வந்து இந்த சிக்ஸ் சிக்மாவோடது லீன் கைசன் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஷெல்லுல ஒரு மெத்தடாலஜி இருக்கும். அதே மாதிரி இப்ப ஹெச்சிஎல் பாத்தீங்கன்னா அங்க வேற ஒரு அவங்க வந்து பிபிஆர்ன்னு சொல்றாங்க. பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் சொல்றாங்க. ஆக மொத்தம் எல்லாமே ஏஐ தான். பட் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் கொக்கோ கோலா வந்து பெஸ்டல் அனாலிசிஸ்னு ஒன்று யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன கம்பெனிஸ் என்ன யூஸ் பண்றாங்க, அவங்க யூஸ் பண்றதுனால என்ன சக்சஸ் ரேட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, டவுன் த பீரியட் ஆஃப் எவ்வளோ இயர்ஸ்ல உங்களுக்கு சக்சஸ் ரேட், இதெல்லாம் நான் ஃபுல்லாவே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி அந்த மாடியூல கவர் பண்ணுவேன். அந்த எக்ஸாம்பிள்ஸோட அந்த ரிவிஷன்ல.
இதுதான் அந்த இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கூகுள் டிரைவ்ல போட்டுருவேன் பத்மா. ஓகேவா? அந்த கூகுள் டிரைவ்ல உங்களுக்கு பெர்மிஷன் குடுத்துருவேன். இப்ப நீங்க ஸ்டேஜ் 1 படிக்கிறீங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 1 ஓட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த கூகுள் டிரைவ்ல இருக்கும். எனி டைம் யூ கேன் ஆக்சஸ் இட். அந்த மாதிரி குடுத்துருவேன். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல வந்து பேசிக்லி டீல்ஸ் வித் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ். அந்த பத்மா கேக்குறதா நான் பேசுறது? அவங்க ஏதோ வெளியில இருக்காங்க. ஓகே, கேக்குறது. ரைட் ரைட். ஓகே. சரி. கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே ஃபைன். நான் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் பத்மா, பண்ணிட்டு இருக்கேன். அத யூடியூப் லோட் பண்ணிட்டு அந்த லிங்க்கும் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க திருப்பி நாட்டி கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ன்றது வந்து கம்பெனி அக்கவுண்ட்ஸ் பேசிக்லி. ஷேர்ஸ் எப்படி இஷ்யூ பண்றாங்க, டிபெஞ்சர்ஸ் எப்படி இஷ்யூ பண்றாங்க. பிகாமோட செகண்ட் இயர் சாப்டர் ஃபுல்லா கவர் ஆகுறது இதுல. ரிடெம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஒரு பிஎன்எல் எப்படி ரெடி பண்ணோம், எலக்ட்ரிசிட்டி அக்கவுண்ட்ஸ் எப்படி, அந்த மாதிரி இருக்கிறது கார்ப்பரேட் அக்கவுண்டிங். ஆடிட்டிங் நம்ம நார்மல் ஆடிட்டிங் மாதிரி தான். எப்படி ஆடிட் செக்லிஸ்ட் ரெடி பண்ணோம், ஆடிட் ப்ரோக்ராம். டிப்பிக்கலி செகண்ட் இயரோட கார்ப்பரேட் அக்கவுண்டிங்கும் ஆடிட்டிங்கும் இங்கே பிகாமோடது கவர் ஆகுது. ரொம்ப அட்வான்ஸ்ட்லாம் கிடையாது. பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான். சுத்தி சுத்தி பார்த்தோம்னா, இஃப் ஐ ஹவ் டு டெல் யூ, ஒரு ஆறு ஆறு வருஷத்தோட கொஷின் பேப்பர், சாரி 6 வருஷம் ஆகல நம்மளுது, 4 இயர்ஸ் அந்த இயர் கொஷின் பேப்பரோட சஜஸ்டட்ஸையும் மாடல் கொஷின் பேப்பரையும் கோத்ரூ பண்ணோம்னா இது கண்டிப்பா நம்ம ஒரு 40 to 50 ஸ்கோர் பண்ணிடலாம். இது கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங். ஓகேவா? ரொம்ப ஹைஃபையாலாம் கேட்கறது இல்ல. ஏன்னா திஸ் இஸ் நாட் அவர் சப்ஜெக்ட். இட்ஸ் சிஏ சப்ஜெக்ட். ஓகேவா? ஓஆர் வந்து மேக்ஸ் மாதிரி பத்மா. ரெண்டு பத்மாக்கும் சொல்றேன். ஸோ மேக்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, செகண்ட் இயர்ல இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசைன்மெண்ட்லாம் அதோட ரெப்ளிகா அப்படியே ஆகுறது. அவ்வளவுதான். அப்புறம் எக்ஸாக்ட்லி கரெக்ட் கரெக்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஒரு இன்னும், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அந்த மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ், அப்புறம் வந்து 3 மூவிங் ஆவரேஜ், 5 மூவிங் ஆவரேஜ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் வருது. அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து டிசிஷன் மேக்கிங், டிசிஷன் ட்ரீலாம் போடுவோம் தெரியுமா பத்மா? அன்சர்டனிட்டி, சர்டனிட்டிலாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவர் அப் ஆகுது. ஆனா அட்வான்ஸ்ட் கிடையாது பத்மா. எல்லாமே பாத்தீங்கன்னா ஓஆர்ல ஒரு 20% தான் அட்வான்ஸ்ட் பிகாம்ல இருந்து. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்லி a தியரி சப்ஜெக்ட். ஹார்ட்லி ஒரு 25 to 35 கொஸ்டின்ஸ் நம்ம தரோ பண்ணிட்டோம்னா சுத்தி சுத்தி அதுல இருந்து தான் கேட்கறோம். நியூவா கேட்கறான் அப்படின்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் ட்ரெண்ட் ஒண்ணுமே பார்க்கவே இல்லை. ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, ஜூன் 2023யோடது டிசம்பர் 2025க்கு வந்திருக்கு. அந்த மாதிரி. ஓகேவா? நீங்க அதுல இருந்து ரொட்டேஷன் தான் ஆகுறது. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஓஆருக்கு எப்படின்னு நான் சொல்றேன். ஓஆருக்கு வந்து இப்போ மாடியூல் 2 இருக்கு பத்மா. நான் ஓஆருக்கு வந்து ஒவ்வொரு மாடியூலா ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற எல்லா சம்ஸுமே என்னோட எக்ஸல் ஃபைல்ல இருக்கும். சிமிலர் சம்ஸ் மட்டும் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது மட்டும் ஹோல்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஸ்டேஜ் 1க்கும் நான் பிரீஃப் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா 31 சம்ஸ் இப்போ வந்து மாடியூல் 2ல. இல்ல பத்மா, ஈஸியா போட்டுடலாம். ஒண்ணுமே இல்ல, ஒரே ஃபார்மேட் தான் பத்மா. ஒரு ஃபார்மேட் இருக்கு, அந்த ஃபார்மேட் பேஸ் பண்ணி அப்படியே போகும். என்ன ஒரு சம்ல வந்து ஒண்ணு இருக்கும், ஒண்ணு கொடுத்திருக்க மாட்டோம், அதை எக்ஸா அசியூம் பண்ணிப்போம், அவ்வளவுதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஆனா இதுல என்ன ஒரு ட்ரம்ப் கார்டு தெரியுமா நம்மளுக்கு? உங்களுக்கு சிடபிள்யூஏ கரண்ட் சிலபஸோட ட்ரம்ப் கார்டு வந்து அப்ஜெக்டிவ்ஸ். 30 மார்க் அப்ஜெக்டிவ்ஸ். அந்த 30 மார்க் ஒரு 15 கொஸ்டின்ஸ், 15 into 2 30 மார்க்ஸ். ஓகே, அந்த 15 கொஸ்டின்ஸும் 8 to 10 கொஸ்டின்ஸ் அந்த புக் பேக்ல இருந்து வரும் பத்மா. ஐ வில் ஷோ யூ. ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். அதாவது ஒரு 20% எஸ், கொஞ்சம் டிஃபிகல்ட் அவுட் ஆஃப் 100%. பட் 80% ஈஸி.
சோ நீங்க அந்த 80% ஈஸியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு அதை பண்ணுமா எப்படின்னா டைப் 1 ப்ராப்ளம், டைப் 2 ப்ராப்ளம், டைப் 3 ப்ராப்ளம்னே போட்டுடுவேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு. என்னடா ஃபுல்லே டஃப்பா இருக்குமானா கண்டிப்பா எவ்வளவு முடியுமோ அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு ஈஸி பண்ண முடியுமோ அப்படிதான் ஃபைல் வச்சிருக்கேன். இப்ப பாருங்க பர்மா, இது வந்து ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்டோட கோர் பார்ட். இது 60, இது 40. ஓகே, இந்த பார்ட் இருக்குல்ல ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ஒரே தியரி கேக்குறான். சுத்தி சுத்தி அதே தியரி தான் அது. ஆனா அந்த தியரியை நீங்க படிக்கணும். ஆபரேஷன்ஸ் பிளானிங் மாடியூல் 2வும் மாடியூல் 4ம் மாடியூல் 6ம் சம், மாடியூல் 1 மாடியூல் 3 மாடியூல் 5 மாடியூல் 7 வந்து தியரி. 7th மாடியூல் வந்து கொஞ்சம் சம்ஸ் இருக்கு, ஒரு தியரியும் கலந்து சம்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுல கம்ப்ளீட் 60%ல 4ம் 6ம் ஹோல்ஸ் ஃபார் த மெஜாரிட்டி பர்சன்டேஜ். ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா நீங்க இதெல்லாமும் கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குட்டி குட்டிலாம் ஒரு எட்ஜ் ஆஃப் 70 வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம் பத்மா. ஏன்னா இது ஸ்கோரிங் பேப்பர். ஓவாரும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஸ்கோரிங் பேப்பர். ஓகேங்களா? கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல 45 to 50 சஜஸ்டட் ஆன்சர்ஸ் ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணி நம்ம எடுத்தாலும் இதுல 70 வரைக்கும் போலாம். இன்னொன்னு புக் சம்ஸே கிட்டத்தட்ட 65% புக் சம்ஸே கேக்குறாங்க. 65% கார்ப்பரேட்லயுமே புக் சம்ஸ் வந்து 55 to 60% கேக்குறாங்க. புக் சம், புக் மாடல் அப்படியே கொஞ்சம் கூட நம்பர் கூட மாத்தாம. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஃபார்மேட், ஒரே ஃபார்மேட் இருக்கு. ஆனா ஒண்ணு பண்ணிடவே கூடாது, எல்லா மாடியூலையும் மேண்டேட்டரே படிக்கணும். இல்ல இதுதான் இம்பார்ட்டன்ட், இதுதான் படிக்கிறேன் அப்படின்னோ நம்ம வாங்கலாம், வாங்க முடியாமலாம் இல்ல, 40 45 வாங்கலாம். ஆனா புக் சம் நம்ம எந்த மாடியூல்ல படிக்காததோ அதை கரெக்டா கேட்டிருப்போம், அது ஈஸியா சம்மா இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம 3 விஷயம் பத்மா. இப்போ இதுல எம்சிக்யூ தரவா இருக்கணும். ஓகே, ரெண்டாவது புக் சம்ஸ் வந்து நீங்க நல்லா போட்டு பார்த்திருக்கணும். அண்ட் சஜஸ்டட் மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டு பார்க்கணும். புக் சம்ஸ்ல ஒரு 80% கவர் பண்ணா கூட ஓகே தான். ஆனா எல்லா மாடியூலோட நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா ஒரு மாடியூல் ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா அது 5% தான் கொடுத்துருப்பான். நம்ம என்ன பண்ணிடுவோம், ப்ரையாரிட்டின்ட்டு இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இல்ல, ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டி தானே. அப்படி பண்ணாம இப்படி பண்ணினோம்னா ஓஆர் எஸ்எம்ல கண்டிப்பா 70 ஸ்கோர் பண்ணலாம். அப்போ எஸ்எம்லாம் ஒரு 7 மார்க் தான் நம்மளுக்கு கேக்குறாங்க. நீங்க 10 பாயிண்ட் ரெலவெண்டா எடுத்தீங்கன்னா ஃபுல் மார்க் போடுவாங்க தியரி. முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது பத்துமா, இப்ப தியரி எல்லாம் ஃபுல் மார்க். அதே மாதிரி டைரக்ட் டாக்ஸ் தியரி அட்டன் பண்ணீங்கன்னா ஃபுல் மார்க். தியரிக்கு மார்க் கம்மி பண்றதே இல்ல. அதே மாதிரி ஒர்க்கிங்ஸ் நீங்க 2 அப்ஜெக்டிவ்ஸ்க்கு செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க்கிங்ஸ் கேட்கறதே கிடையாது, ஸ்ட்ரைட் ஆன்சர் மட்டும் தான் கேக்குறாங்க. சோ உங்களுக்கு ஒர்க்கிங்ன்ற கான்செப்டே கிடையாதுங்க. எதுக்கு? எம்சிக்யூஸ்க்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கொஸ்டின் போடுறீங்களா, கால்குலேட்டர்ல போடுறீங்களா, ஆன்சர் ஏபிசி மார்க் பண்றீங்களா, போயிட்டே இருக்க வேண்டும். முன்னாடி அப்படி கிடையாது. போன சிலபஸ்ல ஒர்க்கிங்க்கு மார்க் உண்டு, அப்புறம் மெயின் ஆன்சருக்கு மார்க் உண்டு. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ். நீங்க இந்த வாட்டி இதெல்லாம் இப்ப வாட்டி எடுத்திருக்கிறது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். என்ன சொல்றது, இட் இஸ் அட்வான்டேஜ் ஃப்ரம் யுவர் சைடுன்னு சொல்றான், ஃப்ரம் போத் ஆஃப் யுவர் சைட்ஸ். ஓகேவா? அதனால மெட்டீரியலைஸ் பண்ணி எப்படியாவது கஷ்டப்பட்டு முடிச்சிடுங்க. ஓகேவா? நானும் சப்போர்ட் பண்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த கொஸ்டின் இல்லாம ஒரு பேப்பர் கூட செட் பண்றது இல்ல பத்மா. ஏன்னா இப்ப we are getting into the trend of digitalizationன்றதுனால இது மேண்டேட்டரியா கேக்குறாங்க ஷூரா. உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா கவர் பண்றேன். ஓகேவா? இதுதான், இது 40 60 வருது, இது ஃபுல்லா மேக்ஸ். இந்த பார்ட் ஃபுல்லா மேக்ஸ். ஆனா இது ரொம்ப நியூவா இருக்குமா அப்படின்னா நியூவா இருக்குமா, நீங்க எல்லாமே படிச்சதுதான். இப்ப மாடியூல் 2 ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ மாடியூல் 2 எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தியரி எல்லாம் எடுப்பேன். தியரி நான் விட மாட்டேன், ஏன்னா தியரி வில் பி த பேஸ் ஃபார் யுவர் சம்ஸ். ஸோ தியரி ஃபுல்லா நான் எடுப்பேன். உங்களுக்கு தியரி எடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் இதுல வந்து ஃபார்முலா அப்படின்னு ஒரு டேப்ல போட்டு கொடுத்துருவேன். ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கும் பத்மா. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த சம் இருக்குன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெக்ரெஷன் ஈக்குவேஷன், கார்லேஷன்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அதே சம்ஸ் தான் இது. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி போடுவேன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 அப்படிதான் போடுவேன்.
ஒவ்வொரு ஸ்டெப்பா பிரிச்சிருவேன். இப்ப இவங்க இப்படி போட்டிருக்காங்களா, நான் வந்து ஸ்டெப்ல வந்து மைக்ரோ லெவல்ல போட்டு குடுத்துருவேன் உங்களுக்கு. போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அப்ப என்ன ஆயிடும்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மாதிரி ரொம்ப டீடைல்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்றாங்கன்னா ஸ்னிப்பிங் டூல போட்டு அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றது அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சில சில டைம்ஸ் சில ட்ரிக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி இது ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணும் அந்த மாதிரி. ஸோ என்னோட எக்ஸல் ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ இது ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்ல, இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 3 மாதிரி இருக்கு சார், அதனால இது ஹோம்ஒர்க்னு போட்டிருப்பேன். ஓகேவா? இந்த ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த ஃபைல்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணிடுவேன். ஸோ அண்ட் முக்கியமான சம் இருக்கு. இப்போ இது டைப் பண்ணுன்னு போட்டிருக்கேன் பத்மா, இதெல்லாம் ஈஸி சம். ஒரு குட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணோமா, முடிச்சோமா, இதெல்லாம் 3 டைம்ஸ். இப்போ கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது வந்திருக்குன்னா அது மேல போடுவேன். சிலபஸ் 2016ல இது 3 டைம்ஸ், பழைய சிலபஸ்ல 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைப் மேல போட்டுருவேன். இப்போ எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டைப் 2 ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா மேல கொடுத்துருவேன். இதோ இது டைப் 2 ப்ராப்ளம். டைப் 2 ப்ராப்ளம்னா கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நியூவன்சஸ் இருக்கும். அது அந்த வேர்டை நீங்க கரெக்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கிராக் அவுட் பண்ணிடலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கும். இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா டைப் 3 ப்ராப்ளம். இது கொஞ்சம் டீடைல்டு பத்மா. நான் சொன்னேன்ல 80% ஈஸியா இருக்கும், 20% கஷ்டமா இருக்கும். அந்த 20% கேட்டகரியில இது வரும். ஆனா கஷ்டம் நான் சொல்றேன், நீங்க ஒரு இத 2 வாட்டி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸி ஆயிடும். அதுக்கும் உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டிருப்பேன். சி நம்ம புக்கு மெட்டீரியல் சில சம்ஸோட ஆன்சர்ஸே சிலது தப்பா இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு கரெக்ட் பண்ணிருப்பேன் இங்க. ஓகேவா? இங்க ரெட் டேப்லாம் போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் சிலது அங்க கரெக்ஷனா இருக்கும். ஓகேவா? சோ என்னடா அது புக் ஆன்சரோட மேட்ச் ஆலியே நீங்க நினைச்சுக்கோனா, புக் ஆன்சர் தப்பா இருக்கு சிலது, அதை கரெக்ஷன் பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டு இப்போ அவங்க டைரக்டா ஒரே இது முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு டிசிஷன் மேக்கிங் கொடுப்பாங்க பத்மா. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஒர்க்கிங்கே கொஞ்சம் டீடைல்டா எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங் எடுத்துட்டு போவோம் நம்ம. திஸ் இஸ் ஹவ் வி டு இட். ஏன்னா இந்த ஒரே அவங்க மொத்தமா பண்ணிருக்கிறதுல இப்ப டிசிஷன் மேக்கிங்ல they would have discussed some points. அந்த நம்பர் எங்கேருந்து வந்ததுனே தெரியாது, அதுக்கு உங்களுக்கு டீடைல்டா இங்க போட்டிருப்பேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்மளதுல ஸ்டேஜ் 1ல டிசிஷன் மேக்கிங் எங்கேயுமே வராது பத்மா, ஸ்டேஜ் 2ல டிசிஷன் மேக்கிங் வரும். இதனால நீ என்ன இன்ஃபர் பண்ற? சோ அதுதானே எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு. இதன் மூலமா இந்த சினாரியோக்கு நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க? சோ வாட் இஸ் ஹவு குட் யூ ஆர் இன் டிசிஷன் மேக்கிங் தான் ஸ்டேஜ் 2. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா ஸ்டேஜ் 2 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வந்து நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1 வந்து ட்ரிக்கி, பேசிக் வந்து செம்மையா உங்களை வந்து நல்லா இது கேட்பாங்க, டெஸ்ட் பண்ணிடுவாங்க பேசிக். how are you good in journal entries, how are you good in cas, how are you good in formulae, அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்றது ஸ்டேஜ் 1ல. ஸ்டேஜ் 2ல they will test you how are you good in decision making. எப்படி அந்த சினாரியோவை ஈஸியா நீங்க மைண்ட்ல அப்சர்வ் பண்ணி how do you give your quality answer. சும்மா வளவளவளன்னு எழுத வேண்டாம், டு த பாயிண்ட். இதுக்கு நான் இப்படி டேட்டா பாயிண்ட், டேட்டாவோட தாங்க, டேட்டாவோட தான் பத்மா எல்லாமே. அதாவது டேட்டா கொடுத்துருவாங்க, டேட்டாவை வச்சு யூ ஹேவ் டு சப்ஸ்டான்ஷியேட். இப்போ உங்களோட பெர்செப்ஷனும் அந்த பத்மாவோட பெர்செப்ஷனும் என்னோடதும் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா இஃப் இட் கெட்டிங் டு நோ ஃபைனல் குவாலிட்டி டிசிஷன்னா மூணு பேருமே லைக் வந்து கரெக்ட் போடுவாங்க. ஸோ அப்போ அந்த டிசிஷன் மேக்கிங்கோட ஆன்சர் வந்து காமன் பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒரு டெர்மினாலஜி எதிர்பார்ப்பாங்க. ஆனா நான் வேற பெர்செப்ஷன்ல அதை ஒர்க் அவுட் பண்ணாலும் எனக்கு மார்க் கொடுப்பாங்க. இங்க நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது சிடபிள்யூல. அது ஒரு அட்வான்டேஜ். சிஎல்ல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு இல்லையா, இங்க கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பத்மா ஒவ்வொரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன். சிமிலர் ப்ராப்ளம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுப்பேன் உங்களுக்கு 1 வீக் டைம், நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். எனி டவுட்ஸ் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் 16 சிலது வந்து நம்மளோட ஸ்டேஜ் 1ஓட ஷேடோவா இருக்கும் பத்மா. இஓக்யூ, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, மெட்டீரியல் காஸ்டிங்ல எல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. காஸ்டிங்ல வந்து ரீஆர்டர் லெவல் அதோட ஷேடோலாம் வந்து கொஞ்சம் இங்க டச் பண்ணுவாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்டேஜ் 1ஓட ஷேடோ கொஞ்சம் அங்க அடிச்சு ஸ்டேஜ் 2ல டச் அப் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும். எல்லா சம்ஸும் இதுல ஒர்க் அவுட் பண்ணிருப்பேன் பத்மா. 95% ஒர்க் அவுட் பண்ணிருப்பேன். எங்க ஒர்க் அவுட் பண்ணலையோ இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ, ஆர் ஏதாவது புக் சம்மோட எங்கேயாவது மேட்ச் ஆகல அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஒரு மாடியூலுக்கும்
மாடியூல் 2 போச்சா? மாடியூல் 1, மாடியூல் 2, அப்புறம் வந்து மாடியூல் 3, மாடியூல் 4, மாடியூல் 5, மாடியூல் 6, 7 எல்லா மாடியூல்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். எல்லா மாடியூல்ஸோட எக்ஸல் ஃபைல்ஸும் அங்கே அமைச்சிருவேன். இந்த மாடியூல்ஸோட ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸும் இதில் கவர் ஆகிடும். ஓகேவா? இது நம்பர் 1. திஸ் இஸ் ரிகார்ட் டு ஓஆர். ஏன் ஓஆர் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன்னா, அவுட் ஆஃப் யுவர் என்டையர் 8 பேப்பர்ஸ், ஓகே, ஓஆர் வந்து ஸ்கோரிங் பேப்பர், ப்ரெடாமினன்ட்லி ஸ்கோரிங் பேப்பர். அதனால நான் சொல்றேன். இதுலயும் சம்ஸ் தான். இதுல ஒரு 7 சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு நாள் உட்காந்து முடிச்சிடலாம். அது அப்படியே மொத்தமாவே 7-8 சம்மு. மத்த 3 சம் எப்படின்னா ஒரே பேட்டர்னா இருக்கும். ஸோ நீங்க மாடியூல் முடிக்க முடிக்க ஒரு ஃபீல் குட் கிடைக்கும். ஓகேப்பா, ஒரு மாடியூல் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு ஒரு மாடியூலுக்கும் சம் இருக்கு. இந்த ஒர்க்கிங் ஃபைல் எல்லாம் வில் கோ டு தட் கூகுள் டிரைவ் வேர் ஐ வில் கிவ் ஆக்சஸ் ஃபார் யூ. இது வந்து ரிகார்ட் ஓவர். ஓவர் வந்து ஸ்கோரிங் பேப்பர். கார்ப்பரேட் அக்கவுண்டிங்கும் அதே மாதிரி லைக் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஆடிட்டிங் வந்து பிகாம் ஆடிட்டிங் அப்படியே வருது. ஓகேவா? எஃப்எம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கும் அவர் பேப்பர், நம்மளோட சிஎம்ஏ கோர் ஏரியா. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா நான் ஒரு பைசாவை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்றேன். எனக்கு ஒரு 100 ரூபாய் இன்னைக்கு கிடைக்கிறது. நான் 100 ரூபாய் என்ன பண்ணுவீங்க பத்மா? நீங்க இன்னைக்கு ஒரு 100 ருபீஸ் நீங்க இன்னைக்கு ஏர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்ட இன்னைக்கு ஏர்ன் பண்றீங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஹவு டு யூ டூ தட்? கொஸ்டின் கேக்குறேன் நான். ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்றீங்க. இல்ல லெட்ஸ் டேக் ஒரு 50,000 நீடு. வெரி குட். பெர்ஃபெக்ட். ஸோ நீட் பேசிஸ் கரெக்டா? ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஆண்டர்பிரினரா இருக்காங்களோ இல்ல கம்பெனியா இருக்காங்களோ, ஒரு 100 ரூபாய் கிடைக்கிறதுனா வாட் ஆர் த போர்ட்ஃபோலியோஸ் வேர் யூ கேன் பேசிக்லி இன்வெஸ்ட். அது மட்டும் இல்லாம நீ வர லாபத்தை அதை வந்து சேவிங்ஸா பண்ணாம ஃபர்தரா நீ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்லயே பண்ணலன்னா நீ எவ்வளவு growth பாப்ப? ஸோ நீங்க வந்து growth எப்படி பாப்பீங்க? அதே மாதிரி ஒரு பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னா, கரண்டா இருக்கிற பிசினஸ் நீங்க ரன் பண்ற பிசினஸ் வந்து நிஜமாலே ஹெல்தியா போயிட்டு இருக்கா? நிஜமாலே அதோட ஒர்க்கிங் கேபிட்டல் அசஸ்மெண்ட் கரெக்டா இருக்கா? நிஜமாலே உங்களால இன்வெஸ்டர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை மீட் பண்ண முடியறதா? ஓகேவா? இல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம யோசிக்கலாம். நீங்க ஒரு ப்ராஜெக்ட வந்து எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. ஓகேவா? உங்களோட பேஷன் என்ன பத்மா? நீங்க அதாவது இப்ப நீங்க ஷெல்ல ஒர்க் பண்றீங்க. இப்ப சிஎம்ஏ பண்றீங்க. சிஎம்ஏ ஃபைனல் முடிச்சிடுறீங்க. உங்களுக்குன்னு ஏதோ ஒரு லைஃப்ல ஒரு கோல் இருக்கும்ல. நான் இது பண்ணணும் அந்த மாதிரி. என்ன அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க மைண்ட்ல? ஓகே. லெட்ஸ் டேக் நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்க டவுன் த லைன் ஒரு 5 இயர்ஸ் ஷெல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஹவ் கெயின்ட் நாலேஜ். உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நீங்க வந்து யூ ஹேவ் டு திங்க் லாட் ஆஃப் திங்ஸ்ல. அந்த லாட் ஆஃப் திங்ஸ் என்னெல்லாம் நீங்க திங்க் பண்ணமோ அது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல கவர் ஆகுது. அப்படி கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். நீங்க வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே இந்த சப்ஜெக்ட் நீங்க படிக்கணும். ஓகேவா? இப்ப வந்து இப்ப நம்ம எம்ப்ளாயீஸா இருக்கிறது எப்படி நம்ம ஒரு ஆண்டர்பிரினரா மைண்ட் செட்டை கன்வெர்ட் பண்ணணுன்றதுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு டூலாவும் அஸ்திவாரமாவும் இருக்கும். ஓகேவா? எப்படி வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும், அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரொபோசல்ல வந்து நான் ஃபினான்ஸ் பண்றதுக்கு எப்படி யோசிக்கணும், கரண்டா இருக்கிற லிக்விடிட்டி ஸ்டேட்டஸ் எப்படி நான் அசஸ் பண்ணணும், எப்படிலாம் என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கான ரேஷியோஸ் நம்ம படிச்சிருப்போம்ல, லைக் லாட் ஆஃப் லிக்விடிட்டி ரேஷியோஸ், ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோஸ்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் இங்க வருது பத்மா. ஆனா அது பயங்கரமா ஹைஃபை பண்ணிலாம் ஒண்ணுமே கேட்கல. பிகாம் லெவல்ல தான் இங்க அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஃபைனல்ல தான் அதோட இன்டர்பிரிட்டேஷன்லாம் எக்ஸ்ட்ராடனரியா வருது. பட் as far as இன்டர் லெவல்ல அதை நீங்க டச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து உனக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும் as an entrepreneur ஆகும்போது. இதெல்லாம் வந்து நீங்க வந்து கிராஸ் பண்ணிக்கணும். இல்ல நீங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்க ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறீங்கன்னா, எப்படி பேங்க்ல லோன் கேட்கும்போது என்ன வந்து ப்ரொசீஜர்ஸ், பேங்க்ல லோன் கேட்கும்போதுமா சரி, எல்லாம் வந்து வாட் ஆர் த ஃபினான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். அப்பதான் இந்த ஃபேக்டரிங்கிற கான்செப்ட் அதெல்லாம் வரும். நம்ம அந்த ஃபேக்டரிங்லாம் பேங்கிங்ல படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு?
லைக் மோர் ஆஃப் மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், அந்த மாதிரி டெர்மினாலஜிஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் இங்க எடுத்துட்டு வராங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்றது வந்து என்னெல்லாம் வந்து நம்மள ஹெல்ப் பண்ணும். இப்ப நான் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மாதிரி போறேன்னா நபார்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து எனக்கு வந்து நான் வந்து ஸ்மால் ஸ்கேலா போறேன். ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பனர் போனா அப்போ எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து நம்ம அசிஸ்டன்ஸ் வாங்கலாம், நம்மளுக்கு என்ன சப்சிடிஸ்லாம் கொடுப்பாங்க. அண்ட் அதை தவிர தே ஆர் ஆல்சோ டச்சிங் அப்பான் அ பாயிண்ட் ஆன் money market. Money market is basically how SEBI works, how RBI works. எப்படி செபி வந்து ட்ரேடிங்ல என்னெல்லாம் வந்து இப்போ ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வாட் இஸ் டிரைவேட்டிவ், வாட் இஸ் புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், சும்மா லைட்டா தூவுறாங்க. அந்த தூவுற தாமரப்பூ மாதிரி தூவுற இது வந்து ஃபைனல்ல ஒரு பெரிய நம்ம மரமா பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இந்த பார்ட் ஃபுல்லா மாடியூல் 2 ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தியரி. இது எல்லாமே பிகாம்ல படிச்சது தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ன்றது மோர் ஆஃப் யுவர் ரேஷியோ அனாலிசிஸ். எப்படி உங்க கம்பெனி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஹவு டு யூ காட்ஜ் இட், ஹவு டு யூ மெஷர் இட்ன்றது தான் இந்த பாட்டு. ஸோ யூ டூ அ பெஞ்ச்மார்க் ஆர் யூ டூ அ ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஆர் யூ டூ அ கம்பேரிசன் வித் த கரண்ட் இயர் அண்ட் த ப்ரீவியஸ் இயர், லாட் ஆஃப் அனாலிசிஸ். நீங்க என்ன வேணா அனாலிசிஸ் எடுத்துக்கலாம்னா எல்லா அனாலிசிஸையும் நீங்க கத்துக்கணும் அப்படின்றது தான் இது. அண்ட் தென் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் அக்கா தங்க மாதிரி பத்மா. ஓகேவா? ஒன்னு படிச்சா ஒன்னு பிக் பண்ணிடலாம், லாஜிக் தான் கம்ப்ளீட்டா. அது இட் கோஸ் பை அ ஃபார்மேட், இட் கோஸ் பை ஃபார்முலா, இட் கோஸ் பை ஃபார்மேட், அவ்வளவுதான். இந்த டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் அனாலிசிஸே ஃபார்மேட்டும் ஃபார்முலாவும் தான். பயங்கரமா மண்டையை உடைச்சிட்டு பண்ணணும்ன்ற மாதிரிலாம் ரொம்ப ஆக்சுவலா கிடையாது. இந்த ஃபினான்சஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து கொஞ்சம் வந்து டீப்பா போறாங்க. எப்படி வந்து காஸ்ட் ஆஃப் டெட் நம்ம சொல்றோம் இல்லையா, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், அதை எப்படி கால்குலேஷன் பண்ணும் ஒவ்வொரு கம்பெனிக்கும். அதாவது நான் வந்து ஒரு பேங்க்ல இருந்து லோனு 10% எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பிசினஸ்ல இருந்து 12%க்கு ரிட்டர்ன் வந்தா தானே அந்த 2% ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். கரெக்டா? உங்களுக்கு புரியுதா அந்த லாஜிக்? நான் 12%க்கு லோன் எடுக்கிறேன், 10%க்கு லோன் எடுக்கிறேன், 12%க்கு ரிட்டர்னா ஓகே, ஐ எம் குமுதா ஹாப்பி. 2%க்கு நான் ப்ராஃபிட் பார்க்குறேன்ற அந்த சுச்சுவேஷன் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றது தான் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேவா? இதுவா சோர்சஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலா? சம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. எக்ஸ்டெண்டட் ரேஷியோ அனாலிசிஸ் மாதிரி இருக்காது. ஒரே நிமிஷம். ஆ கரெக்ட் கரெக்ட். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஒரே நிமிஷம். ஆமா. ஆமா. என்கிட்ட இவ்ளோ இருக்கு. நான் வந்து என்கிட்ட பைசாவும் கம்மியா இருக்கு அந்த இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு. ஆனாலும் அந்த ப்ராஜெக்ட் எடுத்தா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகுவேன்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்கிட்ட ஒரு ரூ. 10,000 இருக்கு. ஆனா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரூ. 20,000 இன்னும் தேவைன்னா, நான் ரூ. 20,000 பேங்க்ல இருந்து லோன் எடுக்கிறேன்ல பத்மா. அந்த லோன் எடுக்கிற பெர்சன்டேஜ நான் லாபத்துல இருந்து என்னால ஈடுகட்ட முடியுமான்ற டிசிஷன் மேக்கிங் தான் மாடியூல் 4. ஆ, அதுதான். அதுக்கு வந்து சில ரேஷியோஸ்லாம் கால்குலேட் பண்றோம் பத்மா. ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இந்த சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, ரேஷியோட எக்ஸ்டென்சிவான ஒரு விஷயம் சொல்லலாம். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. கரெக்ட் கரெக்ட். யூ ரைட். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சாம்பிள், உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணிடுவீங்க. இது அப்படியே பிகாம்ல படிக்கிறது தான் நீங்க. அப்படியே பிகாமோட மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இங்க அப்படியே ரெப்ளிகா ஆகுறது. ஒரு நிமிஷம். அதெல்லாம் பண்ணிடுவீங்க பத்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபார்மேட்லாம் போட்டிருக்கேன் பத்மா. நீங்க வந்து அதெல்லாம் பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிடும். ஆனா இங்க என்னன்னா பத்மா, பிராக்டிஸ் அது ம், இப்போ வந்து இப்போ இப்படி இருக்கும் பத்மா. இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் இப்போ 10% டெட் இருக்கு,
டாக்ஸ் ரேட் இவ்ளோ. அப்ப வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு வந்து ஃபார்முலா குடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட் ஆஃப் டெட் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் காஸ்ட் ஆஃப் பிரிஃபரன்ஸ் ஷேர் கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி அ இந்த மாதிரியே ட்ராவல் ஆகும். காஸ்ட் ஆஃப் டெட், காஸ்ட் ஆஃப் பிரிஃபரன்ஸ் ஷேர், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அப்ப எனக்கு 3மே இருக்கு. காஸ்ட் ஆஃப் டெட்டும் வச்சிருக்கேன், ஈக்விட்டியும் வச்சிருக்கேன், பிரிஃபரன்ஸ் வச்சிருக்கேன். அப்ப அத ஆவரேஜ் அவுட் பண்ணி எப்படி நான் வந்து ஒரு ஆவரேஜா நான் எவ்வளோக்கு தான் நான் கடன் எடுத்துட்டு வர முடியும் பெர்சன்டேஜ், அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங். இப்ப பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஃபார்முலா கஷ்டமா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு ஈஸி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஃபார்முலா ஞாபகம் வச்சு இது கிராக் அவுட் பண்ண வேண்டாம். ஒரு மாரி இப்ப நம்ம ஒரு 6த் 7த்லாம் படிப்போம்ல. ஒரு மாங்கா ரூ. 10. அப்ப 10 மாங்கா எவ்வளோ? 10 × 10 100. அந்த கான்செப்ட்ல இத ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஆன்சர்ஸ. சோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் த ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னா இப்போ 4 பேப்பர் அஸ் அ ஹோல் எழுதும்போது நான் வந்து ஃபார்முலா சம்டைம்ஸ் இஃப் ஐ டென்ட் டு ஃபர்கெட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சம் ஈஸியா இருக்கும்னா தென் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும்ல. அப்போ ஃபார்முலா இல்லாம நம்மளே மைண்ட் அளவுல ஒர்க் எப்படி ஈஸியா பண்ணணும், அதை எப்படி ஒரு 6th 7த்தோட கனெக்ட் பண்ணோன்றத வச்சு பண்ணினேன். எல்லாமே இந்த கான்செப்ட். 10 மாங்கா ரூ. 100 அப்ப அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்ப 90,000 டெட்டுக்கு 10,000 இன்ட்ரெஸ்ட்னா அப்ப 100க்கு எவ்வளோ? அப்படி பண்ணியிருக்கேன் பத்மா. என்னோட ஆன்சர்ஸ் எல்லாமே ஃப்ரேம் ஒர்க் அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாமே அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு ஃபார்முலா நீங்க மேண்டேட்டரியா ஞாபகம் வச்சுக்கலனாலும் இந்த நான் போட்டிருக்கிற அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு கண்டிப்பா வேல்யூ அடிஷனா இருக்கும். அது நான் டாம் ஷூரா சொல்றேன். இன்னொன்னு இதுல என்ன தெரியுமா பத்மா? இந்த பர்ட்டிகுலர் எஃப்எம்ல ஒரு 10 ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா அந்த 10 ப்ராப்ளத்தோட பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் 5 ப்ராப்ளத்துல வந்துரும். அப்ப 15 ப்ராப்ளம் முடிச்சிடலாம். மத்த சாப்டர்ல எப்படின்னா, இப்ப நான் ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சம் தான் உங்களுக்கு இதுவா இருக்கும். ஆனா இங்க எப்படின்னா ஒரு 10, 12 சம் முடிச்சிட்டேன்னா ஒரு அனதர் 10 சம் முடிச்சிடலாம் நானு. அதே மாதிரியே வருது, டிராவல் ஆகுது. அது அதுக்கப்புறம் வந்து ஆ, இது இப்ப கேபிட்டல் பட்ஜெட்டிங்ன்றது என்னன்னா டிசிஷன் மேக்கிங். இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாமா வேண்டாமா, இந்த மெஷினரி நான் எடுத்துக்கலாமா வேண்டாமா, இப்ப எடுத்துக்கலாமா இல்ல 2 இயர்ஸ் கழிச்சு எடுத்துக்கலாமா, அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் பண்றீங்கல்ல, அதான் கேபிட்டல் பட்ஜெட்டிங். அது இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல நிறைய கொஸ்டின் வரும். டிசிஷன் மேக்கிங்கா. அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பயங்கர ஈஸி பத்மா. கரண்ட் அசெட்டுக்கும் என்னோட கரண்ட் அசெட் எவ்வளவு இருக்கு, என்னோட கரண்ட் லயபிலிட்டியை வந்து இது பண்றதுக்கு. ஸோ கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி, அந்த ஒர்க்கிங் தான் ஃபுல்லா. இது பயங்கர ஈஸி. ஒரு சின்ன ஃபார்மேட் இருக்கு, நான் அதை உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றேன். ஃபினான்சிங் டிசிஷன்ஸ் வந்து லிவரேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபினான்சிங் லிவரேஜ், கம்பைன் லிவரேஜ், அது வரும். ஒரு குட்டி ஃபார்மேட் பத்மா. ஒரு 6 லைன் ஃபார்மேட் தான். 7 மார்க் வாங்கிடலாம் நீங்க. எல்லாரும் இத ஃபர்ஸ்ட் எப்பவுமே மாடியூல் 7 வந்து டார்கெட் பண்ணி முடிப்பாங்க. ஏன்னா குட்டி சம்ம கண்டிப்பா அந்த சம் வரும், 7 மார்க் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். அப்படி இதுல ஒன்றும் டஃபா கேட்கறதுக்கான சான்சஸே கிடையாது. இது ஒண்ணு. பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து கணேஷ் எடுப்பாரு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கணேஷ் கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருக்கேன். ஆனா அவரு ஜஸ்ட் ஃபோன்ல யார்கிட்டயும் நான் சொல்லல. இந்த மாதிரி சிலது வந்து நான் கவர் பண்ணுவேன். சிலது அவர் வந்து ஏன்னா இப்போ he is into the steam அப்படின்றதுனால he has more of practical experience. So he does lot of value additions. அதனால ரெண்டு பேரும் கம்பைண்டா எடுப்போம் இந்த பார்ட் ஆஃப் இட். ஸோ அதனால இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அதுக்கான இது ஃபுல்லா தியரி. ஆனா நாங்க எப்படின்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இதுக்கு கிளாஸ் பத்மா. ஓகே. மத்தியானம் ஒரு 2 to 3 அப்படிதான் இருக்கும். அவர் ஹார்ட்லி ஒரு 4 பேஜஸ் 5 பேஜஸ் தான் எடுப்பாரு. பிகாஸ் இட்ஸ் அ தியரி. ஏன்னா அதோட கிரக்ஸ் நம்ம வாங்கிட்டு நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை வந்து யூ வில் ஹாவ் டு புட் இட் இன் ரைட்டிங்ன்றது இட் வில் டேக் சம் டைம். அதனால வி வாண்ட் டு மேக் இட் வெரி ஸ்லோ. அதனால அது சாட்டர்டே சண்டே மட்டும் தான். இட் வில் பி வெரி ஸ்லோ. ஆனா இதுல என்ன அட்வான்டேஜ்னா பெருசா ஒன்றும் சாப்டர்ஸ் கிடையாது. இட் இஸ் ஹார்ட்லி 100 பேஜஸ் அவ்வளவுதான். அதனால இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது நாங்க 2 பேரும் உங்கள வந்து எப்படியாவது வி வில் மேக் இட் தரோ ஃபார் யூ. நீங்க அத பார்த்துட்டு ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு எங்களோட பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? நீங்க அது மட்டும் சப்போஸ் யார்கிட்ட பேசினா கூட கணேஷ் எடுக்கிறதா சொல்லிக்க வேண்டாம். ஏன்னா அந்த இன்டெகிரிட்டி இஷ்யூ ஆயிடும். அதனால பிகாஸ் அவருக்கு வந்து செம்ம நாலேஜ் இல்லைன்றதுனால ஐ ஹவ் ஆஸ்க்ட் ஹிஸ் ஹெல்ப் டு எக்ஸ்பிளைன். ஸோ இஸ் கோர் ஒர்க்கிங் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ். டேஷ்போர்டு இதெல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கறதுனால
நான் கேட்டிருக்கேன். ஸோ பிராக்டிகல் எக்ஸ்பென்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா அலைன் பண்ணி இதுல வந்து 20 மார்க் வருது பத்மா. இந்த பாட்டு வெறும் புக் பேக் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஸோ அந்த 20 மார்க் ஃபுல்லா அவங்க எடுத்துடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதனால ஸோ அது வந்து திஸ் இஸ் அபவுட் இப்போ இது வந்து 80-20 பார்ட் வந்து சாட்டர்டே சண்டே உங்களுக்கு எடுப்பாங்க கிளாஸ் 2 to 3. Predominantly he is covering minor part, I am covering it. Wherever practical examples ஓட concepts வருதோ அவர் வந்து எடுக்கிறாரு. some excel filesலாம் காமிச்சு so that he is doing. so இது கண்டிப்பா நீங்க 20 marks எடுத்துருவீங்க, I am pretty confident. so remaining 80 ல நீங்க வந்து ஒரு 40 எடுத்துட்டா கூட 40 plus 20 இதுல 60 கிடைச்சிரும் பத்மா. ஓகே. ஆனா இந்த பேப்பர் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க பத்மா. எஃப்எம் வந்து அவர் ஏரியா சிஎம்ஏ ஏரியா. ஓகேவா? அப்புறம் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம். உங்களுக்கு கேப் வரும்? கேப் போறீங்க ஒரு 30 நிமிஷம். ஓகே சரி. ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் செஷன் நான் இது ஃபுல் இல்ல இல்ல நான் 9:30 முடிச்சா ஓகேவா உங்களுக்கு? பத்மா கேக்குதா? ஓகே ஓகே. சொல்லுங்க பத்மா, எதை கேட்டீங்க? கேக்குதா? கேக்குதா? சொல்லுங்க பத்மா, ஏதோ கேட்க வந்தீங்க. போங்க போங்க போங்க. நான் இது முடிச்சுட்டு நான் உங்களை அசஸ் பண்ணட்டுமா? ப்ராபப்ளி உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு அசஸ் பண்ணிட்டு சொல்லுவா. நான் இப்ப எல்லாம் ஒரு வியூ கொடுத்துறேன் பத்மா. நீங்க கண்டிப்பா இன்னைக்கு அதை பத்தி யோசிப்பீங்கல்ல 10 நிமிஷம். எங்கேயோ ஒரு மைண்ட்ல வரும்ல. நீங்க யோசிச்சுட்டு அதோட இன்புட் சொல்லுங்க எனக்கு. நான் இ- ம், ம். குட் குட். சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர். ம். ஓகே குட். ம், 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 ம். நீங்க ஃபுல்லா வியூ பாருங்க பத்மா. நான் ஒரு ரேட்டிங் ஃபைல் மாதிரி வச்சிருக்கேன். அந்த ரேட்டிங் ஃபைல் பாத்தீங்கன்னா உங்களே நீங்க அசஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் கண்டிப்பா. இது வந்து மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பத்மா. இது வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்ரி, மார்ஜினல் காஸ்டிங் அப்படியே ஸ்டேஜ் 1ல இருந்து வருது. ஓகேவா? மார்ஜினல், ஸ்டாண்டர்ட், ஃபோர்காஸ்டிங் ஃபுல்லா ஸ்டேஜ் 1. இங்க நியூவா நீங்க படிக்க போறது எதுன்னா ஏபிசி டிவிஷனல் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்னு ஒரு டாபிக் பத்மா. அதுல என்னன்னா குட்டி குட்டியா இருக்கும். இவிஏ எக்கனாமிக் வேல்யூ ஆடட் ஒரு ஃபார்முலா ஒரு கொஸ்டின். லேர்னிங் கர்வ் அனாலிசிஸ் அதாவது எப்படின்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ஒர்க் பண்றீங்க பத்மா. சாம்பார் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாம்பார் ஒரு அதே சாம்பாரை டெய்லி பண்றீங்க 10 நாள் கழிச்சு. ஃபர்ஸ்ட் டே பண்ணும்போது உங்களுக்கு 45 மினிட்ஸ் ஆகுது. 10 நாள் கழிச்சு எவ்வளவு டைம் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க 20 மினிட்ஸ்லயே முடிச்சிருவீங்க பத்மா. அதே படிங்க. அப்ப என்ன ஆகுறதுன்னா ஒரே விஷயத்தையே நான் கண்டினியூஸா பண்ணீங்கன்னா நான் வந்து ஒரு பாயிண்ட்ல ஐ எம் ரெடியூசிங் மை டைம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அந்த குழம்பு எக்ஸாம்பிள் தான் லேர்னிங் கர்வ் அனாலிசிஸ்ல சொல்றாங்க. இந்த மாதிரி குட்டி 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 கான்செப்ட்ஸ் இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுதான் டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங் ஒரு 5%. 4 தியரி சுத்தி சுத்தி அதே தான் கேட்கறோம். ஓகேவா? டிசிஷன் தியரி தான் பத்மா. இது என்னன்னா அன்சர்டினிட்டி பீரியட்ல நான் எப்படி எடுப்பேன், சர்டனிட்டி பீரியட்ல எப்படி எடுப்பேன், அதுக்கு ஒரு 2 டிஃபரண்ட் சினாரியோஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது இதுல கவர் பண்றாங்க. திஸ் ஆல் கோஸ் பை ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா, ஒரு அப்ளிகேஷன். இங்க நீங்க ரொம்ப மைண்ட போட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது.
லேர்னிங் கம் அனாலிசிஸ்ல மட்டும் கொஞ்சம் யோசிக்கிற மாரி இருக்கும். ஆனா இன்ட்ரஸ்டிங்கா யோசிக்கிற மாரி இருக்கும். அவ்வளவுதான். ரெஸ்பான்சிபிலிட்டி தியரி நீங்க அதுல நல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா அதே கொஸ்டின் தான் கேட்பான். ஸோ கண்டிப்பா 7லேருந்து 10 மார்க் வரைக்கும் இதுல ஸ்கோர் பண்ணிடலாம் நீங்க. ஓகேவா? பட்ஜெட்ரி, ஸ்டாண்டர்டு, மார்ஜினல். ஸ்டேஜ் 1ஓட காஸ்டிங்கும், ஸ்டேஜ் 2 காஸ்டிங் இந்த மேனேஜ்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் ஒரே சம்ஸ். கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பட்ஜெட்ரியில டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் மட்டும் 4-5 ஆட் ஆகுது. சம்ஸ் கொண்டு அதே சம்ஸ் தான் இங்க. ஓகேவா? இப்போ நீங்க இதுல நியூவா என்ன படிக்க போறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங். ஓகேவா? ஏபிசி காஸ்டிங். அதாவது இஃப் யூ ஹேவ் டு சே மாடியூல் 2ல இது, அப்புறம் 5 அண்ட் இதுல குட்டி குட்டியா 8, 9, 10 தான் நியூவா படிக்க போறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது இது வந்து ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்கு. இப்போ வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, மேம் 8 பேப்பர்ஸ்லாம் எழுதட்டுமான்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த சப்ஜெக்ட் காமிப்பேன். ஏன்னா இன்னொன்னு, இந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு ஸ்கோரிங் பேப்பர் பத்மா. இந்த சப்ஜெக்ட் எப்படி தெரியுமா? செம்ம ஈஸியா கொடுப்பான், இல்ல கொஞ்சம் டஃப் பண்ணிடுவான். அந்த மாதிரி பேப்பர். ஏன்னா இட் இஸ் அவர் பேப்பர், சிஎம்ஏ பேப்பர். இந்த பேப்பரும் எஃப்எம்மும் நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனல் செம்ம ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இது ஸ்கோரிங் பேப்பர் பத்மா. எது நம்மளால ரொம்ப ஸ்கோர் பண்ண முடியாதுன்னா இந்த ஆடிட்டிங் பார்ட் தான். கொஞ்சம் தியரின்றதுனால டஃபா இருக்காது. தியரின்றதுனால கொஞ்சம் அப்படி டிராக் ஆகும். ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மாதிரி வச்சுக்கோங்களேன். மத்தபடி ஸ்டேஜ் 2ல இது மூணுமே ஸ்கோரிங் பேப்பர். அதுல இந்த பேப்பர் ஈஸி பேப்பர். இந்த பேப்பர் இது வரைக்கும் ஜூன் 2026 வரைக்கும் டச்வுட் ஈஸியா தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ சாரி, என்னோட வாயிலிருந்தே வந்துருது. ஜூன் 2026 டிசம்பர் 2025 வரைக்கும் ஈஸியா தான் கேட்டுட்டு இருக்காங்க இந்த பேப்பரை. கார்ப்பரேட் அக்கவுண்டிங் நீங்க 50 மார்க்ஸ் எடுத்துடலாம் பத்மா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வச்சு 50 மார்க்ஸ் எடுத்துடலாம். பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் 20 மார்க்ஸ் கான்ஃபிடென்ட்டா இருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா ஃபைன் டியூன் பண்ணிடலாம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல பார்ட் ஆஃப் இட் கேபிட்டல் பட்ஜெட்டிங் கொஞ்சம் லிட்டில் டஃபா இருக்கும். மத்ததெல்லாம் ஈஸியா இருக்கும். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பேப்பர் கொஞ்சம் மார்ஜினல் காஸ்டிங் டஃப் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் டிசிஷன் மேக்கிங் டஃப் பண்ணுவாங்க. மத்ததெல்லாம் ஈஸியா இருக்கும். இது ஸ்டேஜ் 1. ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். ஏன் திடீர்னு நான் ஸ்டேஜ் 2 போயிட்டேன்னு எனக்கே தெரியல. அப்புறம்லாம் ஸ்டேஜ் 1 வந்துட்டு ஸ்டேஜ் 2 போவேன். ஓகே ஃபைன். இல்ல நான் எதனால தெரியல, எப்பவுமே ஸ்டேஜ் 1 போயிட்டு தான் போவேன். ஓகே பட் நோ ப்ராப்ளம். ஸ்டேஜ் 1 பாருங்க பத்மா. லா லால வந்து லா பேப்பர் டிசம்பர் 2025 கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சிஎஸ் பேப்பர் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. பட் பேப்பர் வந்து பாஸ் பண்ற பேப்பர் தான். ஆனா கொஞ்சம் லிட்டில் பிட் ட்விஸ்ட் இருந்தது. இப்போ இந்த லால வந்து நம்ம ட்ரம்ப் கார்டு என்னன்னா பிசினஸ் எத்திக்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 15 மார்க்ஸ். இது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஐ திங்க் ஒரு 70 பேஜஸ் தான் பத்மா. ஓகேவா? அத நீங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் அத சொல்லி கொடுத்துருவேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. இத நீங்க படிச்சிட்டீங்கன்னா 20 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகேவா? இங்க பாருங்களேன், 471ல இருந்து 496 வரைக்கும் தான் இருக்கு. ஒரு ஹார்ட்லி ஒரு 40 பேஜ் இருக்குமா, அவ்வளவுதான். இதுல 15 மார்க்ஸ் வாங்கிடலாம் நீங்க. அதுக்கப்புறம் கம்பெனி அக்கவுண்ட்னு ஒண்ணு இருக்கு பத்மா. அதுல தான் மேஜர் இருக்கு. அதுல வந்து டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் எப்படி, ஆடிட்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் எப்படி, அப்புறம் வந்து வாட் இஸ் கால்ட் அஸ் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அப்புறம் ப்ராஸ்பெக்டர்ஸ்னா என்ன. இதுல என்னன்னா நம்ம சிஎம்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணணும், செக்ஷன்ஸோட எழுதணும். எழுதினா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. எழுதலைன்னா 7க்கு 6 மார்க் கொடுப்பாங்க. அவ்வளவுதான் கம்மி பண்ணுவாங்க. மொத்த மார்க்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட பேப்பர் இஸ் லா கிடையாது, சிஎஸ் பேப்பர் இது. நம்மளோட பேப்பர் வந்து ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அக்கவுண்டிங், இன்டைரக்ட் டாக்ஸேஷன். ஓகே. ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் தான். மத்ததெல்லாம் இட் இஸ் நாட் அவர் பர்வியூ பேப்பர். அதனால they will not they will not make it much tough. So they will go by the blueprint தான், ட்ரெண்ட் படி தான் ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கோம், டிராவல் ஆகுது. இதுல பாருங்க பத்மா, கம்பெனி அக்கவுண்ட்ஸும் பிசினஸ் எத்திக்ஸும் நீங்க மெஜாரிட்டி கவர் பண்ணீங்கனாலே இதுல 40 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஆனா ஆனா ஒருவேளை பேப்பர் டஃபா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்க இங்க படிக்கிறீங்களா 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் குட்டி குட்டியா, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அதெல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணும். நான் என்ன பண்ணுவேன்னா பிசினஸ் எத்திக்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுவேன். ஓகே. கம்பெனிஸ் ஆக்ட் மெட்டீரியல்ல இருக்கிறதுல ஒவ்வொன்னா கவர் பண்ணுவேன், பேஜ் பேஜா. இதுல இந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பிக்குலாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் கவர் பண்ணுவேன். அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு.
இப்ப பாருங்க பத்மா, ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு இது போட்டிருக்கேன் எக்ஸல் ஃபைல்ல. ஓகேவா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஐ வில் டேக் அப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு எல்லா ஆன்சர்ஸ் இருக்கும். கொஸ்டின் ஆன்சர். நம்ம வந்து ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். போய் தேட வேண்டாம்னு போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் புக்ல வந்து ரொம்ப வளவளன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிருப்பேன். இங்க இப்படி இப்ப கொஸ்டின் ஆன்சர். இப்போ இதுல வந்து ஏதாவது உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா இங்க கீழே கொடுத்துருப்பேன். சம் வேல்யூ அடிஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இது எல்லா கொஸ்டினும் ஷார்ட் எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ், எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ், கேஸ் ஸ்டடி இருக்கு இதுல. லால கேஸ் ஸ்டடி கொடுப்பாங்க பத்மா. ஆனா 95% புக் பேக் கேஸ் ஸ்டடி தான் வரும். ரொம்ப ரேரா பேப்பர் லிட்டில் பிட் டஃப்பா இருந்தா மட்டும்தான் உள்ளேந்து கேட்பாங்க. ஆனா அந்த கேஸ் ஸ்டடியும் உங்களால கிராக் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கேஸ் ஸ்டடியோட ஆன்சர் ஒரு 3 லைன் மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்க அவங்க. ரொம்பலாம் எழுத வேண்டாம் நீங்க. இப்ப இந்த கேஸ் ஸ்டடிக்கு ஃப்ராட் அப்படின்றது தான் மெயினான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ராடுன்னு எழுதி அதுதான் அதுக்கு நீங்க ஒரு மாதிரி சம்மரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த ஃப்ராடுன்ற வேர்ட் இருக்கிறதான்னு பார்ப்பாங்க. அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் இங்க போட்டிருப்பேன் பத்மா. கொஸ்டின் ஆன்சர். இப்போ நீங்க சும்மா எங்கேயாவது பிரேக் கிடைக்கிறதுனா நீங்க சும்மா இங்க கொஸ்டின் எடுத்து இந்த ஃபைல் ஓபன் பண்ணி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா இதெல்லாம் நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. பட் டு மேக் யூ ஃபீல் ஈஸி அதுக்காக சொல்றேன். இப்போ டைப் ஆஃப் அக்செப்டன்ஸா இது ரெண்டு, ஹோல்டர் இன் டியூகோஸா ஆன்சர் கீழே போட்டிருப்பேன். டிஸ்டிங்விஷ் பிட்வீன்லாம் வந்து உங்களுக்கு இப்படி போட்டு கொடுத்துருப்பேன் பத்மா. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நெகோசியேஷன் அசைன்மெண்ட் இது இருக்கும். இப்படி இப்படி போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. இதுலயும் அவங்க இப்படிதான் எதிர்பார்க்கறாங்க டிஸ்டிங்விஷ் பிட்வீன்லாம். கேஸ் ஸ்டடிக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ், டிசிஷன், கன்க்ளூஷன் 3 எழுதணும். கேஸ் ஸ்டடிக்கு 99% கொஞ்சம் செக்ஷன் கோட் பண்ணா பெஸ்ட். நார்மல் இதுக்கு செக்ஷன் கோட் பண்ணோன்றது மேண்டேட்டரி கிடையாது. சிஎஸ்ல தான் செக்ஷன் கோட் பண்ணோம், நம்மளுக்கு மேண்டேட்டரி கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்குமே ஒவ்வொரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபேக்டரிஸ் ஆக்ட் அதுல கம்பெனிஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸாஸ்டிவா இருக்கும். ஏன்னா பிகாஸ் கம்பெனிஸ் ஆக்டோட ஏன் இதை நான் இங்க இவ்வளோ டீட்டெயில்டா ரெடி பண்ணியிருக்கேன்னா ஆடிட்டிங் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கு இல்லையா, கார்பரேட் அக்கௌண்டிங். அது இதோட ஒரு சின்ன போர்ஷன் அங்க அப்படியே வருது. அதனால இங்க படிச்சீங்கனாலே அங்க அதுங்க வந்துரும். ஓகேவா? சோ இங்க அடிச்சீங்கன்னா அங்க தாக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான். இங்க இருக்கிற நிறைய ஆடிட்டிங்கோட பார்ட் இருக்கு இல்லையா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ரிட்டையர்மெண்ட் எல்லாமே அங்க வருது பத்மா. அதே மாதிரி நல்லா பாத்துக்கோங்க, டாப் கலர்ஸ் இட் ஹாஸ் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். இப்ப கிரீனா இருக்கிறதெல்லாம் ஒரு கேட்டகரி. ஓகேவா? அதே மாதிரி எல்லோவா இருக்கிறதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அர்த்தம். கீ மேனேஜர், பர்சனல் ரெம்யூனரேஷன், ரிமூவல், ரிசக்னேஷன், ரிட்டையர்மெண்ட், அப்பாயின்மெண்ட் ரிலேட்டட். மேம் நான் ஒண்ணுமே படிக்கல மேம். என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து 2 வாரம் முன்னாடி ஜாயின் பண்ணோம் எக்ஸாமுக்கு. அவளுக்கு வெறும்னா இது மட்டும் தான் எடுத்தேன். லால 50 மார்க்ஸ் வாங்கிட்டான். வெறும்னா அவகிட்ட சொன்னேன் இந்த கலர்ஸ் மட்டும் வச்சு படி போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா அவ வந்து ஆல்ரெடி சிஏ பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு. சிஎம்ஏ கடைசியே வந்து ஜாயின் பண்ணா. கொஞ்சம் அசிஸ்டன்ஸா இருக்கும்ட்டு. கிரீன்லாம் பாத்தீங்கன்னா அது செட் ஆஃப் கிரீன் என்னன்னு சொல்லிடுறேன் பத்மா. கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல we are traveling with the topics of debentures, buyback shares, right shares. அங்க சம்மா போடுறோம்ல பத்மா, அது இங்க நான் வந்து தியரியா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஆமா. இப்ப நீங்க வந்து இங்க தியரி படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஜிக் புரிஞ்சிருமா, அங்க சம் அப்ளை பண்ணிடலாம். சிலதெல்லாம் கூட என்னோட இதுல பாத்தீங்கன்னா சம்ஸ்லாம் போட்டிருப்பேன். எப்படின்னா trying to connect the theory and sum in one portfolio. So that when you go to that sum உங்களுக்கு கரெக்டா பிக் பண்ணிக்கலாம். ஆமால நம்ம அங்க படிச்சோம்ல, அந்த ஸ்டாச்சுரி ரெக்யர்மெண்ட் அங்க படிச்சது தானே நம்ம இங்க சம்மா அப்ளை பண்ணோம் அந்த கனெக்ட் கொடுக்கறதுக்காக. புரியுதா உங்களுக்கு? சோ ஒரு கல்லுல 2 மாங்கான்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூ ஏரியாஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ளூ ஏரியாஸ் எல்லாமே 11th 12th படிச்சது பத்மா நீங்க. வாட் இஸ் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், வாட் இஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், வாட் இஸ் ப்ராஸ்பெக்டஸ், வாட் இஸ் போனஸ் ஷேர்ஸ். அப்புறம் இந்த மாதிரி கலர் இருக்குல்ல, இதெல்லாம் குட்டி குட்டி ஹெட்டிங்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 4 மார்க்ஸ் அப்படி வரும் பத்மா. வாட் இஸ் பெட்டி குவி ஷேர், வாட் இஸ் போனஸ் ஷேர், அப்படி வரும். ஓகேவா? சோ இந்த கலர்ஸ் என்ன சிக்னிஃபிகன்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸ்டென்சிவா கம்பெனி அக்கவுண்ட் ரெடி பண்ணியிருக்கேன் டு சாட்டிஸ்ஃபை யுவர் ஸ்டேஜ் 2 அந்த ஆடிட்டிங் ஆல்சோ அண்ட் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்கோட லாஜிக்காக. தியரி இங்க படிச்சிட்டீங்கன்னா அங்க ஈஸியா இருக்கும்ட்டு. இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் பத்மா. இது எல்லாமே உங்களோட டிரைவுக்கு போகும். ஒவ்வொரு நாளைக்கும் இந்த ஃபைல் வந்து இது பண்ணிடுவேன். அப்புறம் இது லா பொறுத்த வரைக்கும். ஸோ லால மெயினா பிசினஸ் எத்திக், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் படிச்சீங்கன்னா 40 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஆனா
வேல்யூ அடிஷன் பண்ணணும்னா இந்த இதில் கவர் பண்ணும். அது குட்டி குட்டியா இருக்கும் பத்மா. அது ஒன்றும் இல்லை, ஒரு நாள் நீங்க உட்காந்தீங்கன்னா ஃபேக்டரி ஆக்ட் முடிச்சிடலாம். 7 கொஷினோ 8 கொஷினோ இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அதிலேயே சுத்தி சுத்தி ரிப்பீட்டட்லாம் இருக்கும். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ராமிசரி நோட்னு இருக்கும். இன்னொரு கொஷின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ப்ராமிசரி நோட் அண்ட் செக் அப்படி இருக்கும். ஸோ இன்டர் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கும் நிறையா. ஓகேவா? அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் நம்ம 11th இருந்து 12 பண்றோம். இந்த பேப்பர்ல என்னன்னா தே வில் டெஸ்ட் யுவர் பேசிக்ஸ். ஜர்னல் என்ட்ரி பயங்கரமா டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால ஐ கிவ் மோர் கான்சன்ட்ரேஷன் ஃபார் மாடியூல் 1 அக்கவுண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா? 15% ஐ வில் டேக் ஃபார் 1 month பத்மா. ஃபுல்லா டீப்பா எடுப்பேன். ஏன்னா பேசிக் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பேப்பர் கிராக் பண்றது கஷ்டம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லா எடுப்பேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் ஃபுல்லா எடுப்பேன்னா, அவங்க நிறைய 11th 12th கொரோனா இம்பாக்ட் நல்ல பாவம் அவங்களுக்கு கோச்சிங்கே சரியா இல்லாம இருந்தனால மாடியூல் 1 1 month எடுப்பேன் ஃபுல்லா அவங்களுக்கு. ஆனா இந்த மாடியூல் 1 வந்து உங்களுக்கு எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ஸ். வாட் ஆர் த கான்செப்ட்ஸ், பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட், ஜர்னல் என்ட்ரினா என்ன, லெட்ஜர்னா என்ன, சப்ஸ்ட்ரி புக்னா என்ன, அந்த மாதிரி தியரி பார்ட் கன்வெர்ட் பண்ணி இந்த 1.6ல இருந்து சம்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கெல்லாமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாடியூல் இருக்கு. ஸோ மாடியூல் 1 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து லெட்ஸ் டேக் பிஆர்எஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிஆர்எஸ் வந்து ஃபார்மேட் படிலாம் சொல்லி தர மாட்டேன். லாஜிக் ஏன் ஆட் பண்ணணும், ஏன் லெஸ் பண்ணணும் அப்படிதான் சொல்லி தருவேன். இந்த ஃபார்மேட் இருக்குல்ல, ஆட் செக்ஸ் இஷ்யூட், அதுபடி சொல்லி தர மாட்டேன். லைவா ஒரு கேஷ் புக் ஓப்பன் பண்ணி பாஸ்புக் ஓப்பன் பண்ணி அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனா அதுல சில ட்ரிக்ஸ் கொடுப்பேன். எப்படி வந்து இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்லாம் ட்ரிக்ஸ் கொடுப்பேன். இப்போ என்னோடது ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது செக்ஸ் டெபாசிட்டட் இன் பேங்க் பட் நாட் கிளியர், அது பாஸ்புக்ல எப்படி ட்ரீட் ஆகும், கேஷ் புக்ல எப்படி ட்ரீட் ஆகும். ஸோ ஐ வில் ஆஸ்க் யூ டு விஷுவலைஸ் இட் அண்ட் present த பாஸ்புக் அண்ட் கேஷ் புக் பிஃபோர் த யூ அண்ட் உங்களை விஷுவலைஸ் பண்ண வைப்பேன். ஸோ பண்ண வைக்கும் போது லாஜிக் பிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன சுச்சுவேஷன் வேணா கிராக் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ டீச். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சினாரியோக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சினாரியோ 4, சினாரியோ 5 இப்படி எல்லா சினாரியோக்கும் போட்டிருப்பேன் பத்மா. ஸோ அதனால யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா பிஆர்எஸ் கண்டிப்பா கேட்பான் பத்மா. ஒன்னு ஜூன்ல கேட்பான், இல்ல டிசம்பர்ல கேட்பான். புக் சம்மே கேட்கலாம், ஈஸி சம்மா தான் கேட்பான், டஃபா கேட்க மாட்டான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூலுக்கும் இப்போ மாடியூல் 1 பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். டெப்ரிசியேஷன் ஒன்று, ப்ரொவிஷனு, ரெக்டிஃபிகேஷன், ட்ரையல் பேலன்ஸு, சம்ஸு, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ், பிஆர்எஸ். அந்த மாதிரி மாடியூல் 2 கன்சைன்மெண்ட்டு, ஜாயிண்ட் வெஞ்சரு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சம்ஸ் போட்டிருப்பேன் பத்மா. மாடியூல் 3 சிங்கிள் என்ட்ரி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ட்ரையல் பேலன்ஸ் எல்லாத்துக்கும். மாடியூல் 4 பார்ட்னர்ஷிப் பத்மா. இதுதான் அட்மிஷன் நம்ம 11th படிச்சிருக்கோம்ல, அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத். சூப்பர், வெரி குட். அப்படியா? ஓகே. ஆனா நீங்க பார்ட்னர்ஷிப் இதுவா இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க பத்மா. ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கறான். ஒரே ஒரு 14 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்கறான். அதனால அதுக்கு இல்லைன்னு ரெக்ரெட் பண்ணா, பார்ட்னர்ஷிப் கண்டிப்பா எடுப்பேன். ஆனா தெரியலையெல்லாம் நீங்க ரெக்ரெட் பண்ணாதீங்க. பார்ட்னர்ஷிப் விட்டுட்டு ஒரு பையன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. நான் என்னன்னா அது இல்ல தெரியலையே நம்ம இதுவா இருக்கோம்லாம் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? இதுல எது ரொம்ப தெரியுமா பத்மா? இந்த பாட்டு தான். டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பும் இந்த ரிட்டையர்மெண்ட் அண்ட் அட்மிஷன் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஏரியா தான் கொஞ்சம் டீடைல்டா போகுது. மத்ததெல்லாம் குட்டி குட்டி தான். இதெல்லாம் குட்டி குட்டி தான். லீஸ் அக்கவுண்டிங் ரொம்ப குட்டி. ஒரு 10-15 பேஜ் தான். லீஸ் அக்கவுண்டிங் இந்த வாட்டி வந்தது அப்படியே புக்ஸம் பத்மா. அப்படியே அப்படியே லம்பா எடுத்து அப்படியே கொடுத்தாங்க 7 மார்க். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டாப் ஆஃப் த வேர்ல்டு தான். பிரான்ச் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து பிகாம் லெவல் தான் பத்மா. அப்படியே பிகாம் தான். 2 சம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ஸ்டாக், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஒரு நான் ஃபார்மேட் கொடுத்துருவேன். அந்த ஃபார்மேட் அப்படியே படிச்சீங்கன்னா இதுவும் மேண்டேட்டரியா ஒரு சம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மேட் படிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஃபார்மேட், ஆமா அவ்வளவுதான். இந்த ஃபார்மேட் காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபார்மேட் தான். இந்த மாடியூல் 5 predominant
சாப்பிட்டா ஃபார்மேட் தான் பத்மா. ஹையர் பர்ச்சேஸ் கொஞ்சம் ஃபார்மேட் கொஞ்சம் யோசிக்கணும். லிட்டில் பிட் ட்ரிக்கி அது மட்டும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 குடுத்துருக்காங்களா, இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனா இந்த ஸ்டெப் 1 to ஸ்டெப் 8 மட்டும் படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு இதே தான் அப்ளை பண்றோம். கொஞ்சம் நம்பர்ஸ் மட்டும் தான் மாத்துறாங்க இங்க. ஆனா இங்க ஃபியூ டெர்மினாலஜிஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு டீடைல்டா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இண்டெம்னிட்டி பீரியட்னா என்ன, அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர்னா என்ன, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு மீனிங் தெரிஞ்சு இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராக் பண்ணிடலாம் பத்மா. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து இன்சூரன்ஸ்ல இருந்து கண்டிப்பா கேக்குறாங்க. எய்தர் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோ லாஸ் ஆஃப் ஸ்டாக்கோ கேக்குறாங்க. ஹையர் பர்ச்சேஸ்ல இருந்து சம் வருது. ஹையர் பர்ச்சேஸ்ல இருந்து வர சம் 99% புக் சம்மோட மாடலா தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த பார்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் இத வந்து அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன் இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னா, நிறைய பேர் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகலன்னு சொல்லிட்டு. அதனால இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நான் சொல்லி தருவேன் பத்மா. அதெல்லாம் கொஞ்சம் இது இது கொஞ்சம் டைம் எடுக்கும். A1 ஏஎஸ் இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா தான் இந்த வாட்டி அலைன் பண்ணிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஏஎஸ்லாம் ரிமைனிங் ஏஎஸ் வந்து ஸ்டேஜ் 2ல கவர் ஆகுது. ஸோ பிரிச்சுட்டாங்க அப்படியே. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா எடுப்பேன். சம்ஸ் கம்மி, தியரி ஜாஸ்தி. முன்னாடி சம்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்ப சம்மு பிளஸ் தியரி ரெண்டுமே கேக்குறாங்க. அதனால இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். டெரிவேட்டிவ்ஸ் கரெக்ட். டெரிவேட்டிவ்ஸ் கரெக்ட் கரெக்ட். கரெக்ட் 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 கரெக்ட். இது இப்போ வந்து இது ஆட் பண்ணிருக்காங்க பத்மா, ஏஎஸ் vs ஐஏஎஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அதனால கொஞ்சம் லிட்டில் பிட் ஏன்னா இங்க இருக்கிறது அங்க இல்ல, அங்க இருக்கிறது இங்க இல்லன்ற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாதிரி இருக்கு. அதை வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் grip கிடைச்சிரும். சம் போடும்போது ஈஸியா இருக்கும் பத்மா, ஆனா இப்ப தியரியும் கேக்குறாங்க ஸ்லோவா. இந்த லாஸ்ட் 2 3 அட்டம்ஸா நான் திரியும் பாக்குறதுனால, முன்னாடி நான் சம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ போன வாட்டிலயும் தியரியும் ஆட் பண்ணிருக்கேன் அந்த, சோ தட் அவங்க தியரி வந்தாலும் அட்டன் பண்ணலாம். ஏன்னா அவங்க தேர் இது வந்து அப்படியே ஹை லெவலா நம்மளுக்கு ஃபைனல்ல வருது, கார்ப்பரேட் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்ல. அதனால இங்கேயே கொஞ்சம் டஃப் பண்றாங்க. நம்மளது தான் சொல்றாங்களே சிஏ லெவலுக்கு ஸ்டாண்ட் பண்றாங்கன்றதுனால அந்த அளவுக்கு எடுத்துட்டு வராங்க இந்த போர்ஷன் மட்டும். அதனால இத கொஞ்சம் டீடைல்டா எடுப்பேன் பத்மா. மத்ததெல்லாம் கொஞ்சம் குவிக் வின்னா இருக்கும். இது கொஞ்சம் டீடைல்டா போகும். டைரக்ட் டாக்ஸேஷன். டைரக்ட் டாக்ஸேஷன் இந்த வாட்டி கொஞ்சம் ஏதோ சிம்பிளிஃபைட் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் அந்த நோட்டிபிகேஷன் எனக்கு இன்னும் வரல. அது வந்துரும்னு நினைக்கிறேன். ஆனா அது வரைக்கும் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். டிடக்ஷன்ஸ் 3 4 டிடக்ஷன்ஸ் தான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. எல்லா டிடக்ஷன்ஸும் எடுத்துட போறாங்க. ஸோ இப்ப நீங்க பாக்குறது கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம், சாரி. மாறுறதா சொல்றாங்க பத்மா. ஆமா, ஏதோ இன்னைக்கோ நாளைக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ ஏதோ போஸ்ட் பண்றதா சொல்லிருக்காங்க. இந்த பாட்டுல எல்லா டிடக்ஷன்ஸும் இல்ல பத்மா. இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 45 டிடக்ஷன் இருக்கு. இப்ப 4 டிடக்ஷனா கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது ஒண்ணு. அப்புறம் அதே மாதிரி இந்த மாடியூல் 1 வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சம்ஸ், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதுல salary வந்து டீடைல்டு பட் ஈஸி. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஈஸி. ஆனா இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிக்கணும், டெய்லி படிக்கணும். ஆமா. டாக்ஸ். ஆமா ஆமா. டாக்ஸ் மட்டும் பத்மா, கல்டிவேட் த ஹாபிட் ஆஃப் ரீடிங் இட் எவ்ரி டே ஃபார் மினிமம் 30 மினிட்ஸ். இப்ப நான் இன்னைக்கு ஒரு ப்ரொவிஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரொவிஷனை இன்னைக்கே படிச்சிருங்க. நீங்க வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் போட வேணாம் ஹோம்ஒர்க்கு, காஸ்டிங் பார்க்க வேண்டாம், லா கூட படிக்க வேண்டாம். டாக்ஸ் மட்டும் எவ்ரிடே இட்ஸ் அ கியூமுலேட்டிவ் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. டாக்ஸேஷன் மட்டும் டெய்லி படிக்கணும். டெய்லி படிச்சீங்கன்னா தான் grip கிடைக்கும் ப்ரொவிஷன்ஸ்க்கு. எஸ்பெஷலி நான் வந்து டெய்லி உங்களுக்கு ரீகேப் பண்ணுவேன். காத்தால கிளாஸ் 1 மணி நேரம் வைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து டாக்ஸ் கிளாஸ் மட்டும், முந்தின நாள் என்ன ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருக்கேன் ரீகேப் பண்ணிட்டு உங்களை கேள்வி கேட்டுட்டு அப்புறம் தான் மூவ் ஆன் பண்ணுவேன். முந்தின நாளோட ப்ரொவிஷன்ஸ்ல உங்களுக்கு grip இல்லைன்னா நான் மூவ் ஆன் பண்ண மாட்டேன்.
டாக்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி. மத்ததெல்லாம் மூவ் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்ல இது பண்ணி முடிச்சிடலாம். பட் டாக்ஸ் இஸ் அ கியூமுலேட்டிவ் ப்ரிப்பரேஷன். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரிடே கண்டிப்பா படிங்க. எப்படி இருந்தாலும் டைம் எடுத்து படிங்க. அதாவது இன்னைக்கு நம்ம எப்படி இருந்தாலும் இந்த வேலை முடிக்காம போக மாட்டோம்னு இருப்போம்ல, அதுல டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி எடுத்தீங்கன்னா டாக்ஸ் கண்டிப்பா 60 அபவ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? டாக்ஸ்ல எப்படின்னா புக்கு சம்ஸ் தான் வருமானா சொல்ல முடியாது. புக் சம்ஸ் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனா புக்ல படிக்கிற ப்ரொவிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். அதனால தான் தே எம்பசிஸ் மோர் ஆன் ப்ரொவிஷன்ஸ். அதுலயும் அந்த ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸும் கேபிட்டல் கெயின்ஸும் வந்து ஹை லெவல் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ். இதுல வந்து அஹ், ஒரு நாளைக்கு 3 பேஜ் கவர் பண்ணுவேன் பத்மா. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 10 சம்ஸ் கூட முடிச்சிருவேன் அந்த மாதிரி. ஸோ ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் வரும்போது ரொம்ப ஸ்லோவாக போகும், பேசஞ்சர் வேகம் தான். மற்றதெல்லாம் ஒரு குவிக்காக எக்ஸ்பிரஸ் வேகத்தில், எக்ஸ்பிரஸ்னா நான் அப்படி இருக்காது, ஒரு ரீசனபிள் ஸ்பீட் இருக்கும். பட் இது ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஸ்லோவாக போகலான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு grip இருக்காது, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நான் சொல்லி கொடுத்ததுல. ஸோ இந்த சாப்டர் வரும்போது ரொம்ப அடிஷ்னல் கான்சென்ட்ரேஷன். ஓவராலே டே ஒன்லேருந்து நீங்கள் டாக்ஸ் வந்து அன்னன்னைக்கு படிச்சுக்க ஆரம்பிச்சிருங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ரொம்ப ஈஸி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைம் எடுக்கிறோமோ இது குடுகுடுன்னு முடிச்சிடலாம். மாடியூல் 3 வந்து எப்படின்னா ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்னு, அப்புறம் வந்து நீங்க வந்து எப்படி செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் ஈஸி பத்மா. குட்டி குட்டி சாப்டர்ஸ் தான். ரிடக்ஷன்ஸும் குட்டி சாப்டரா மாறப்போகுது. அது இன்னைக்கு இந்த 2 நாள்ல தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி. அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றீங்கல்ல, உங்களோட ஃபார்ம் 16 அதுதான் இங்க படிக்கிறீங்க, டாக்ஸேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல். ஓகேவா? டிடிஎஸ் ஒரு பான்னா என்ன, பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர்னா என்ன, அது எப்படி அப்ளை பண்ணணும், யார் யார் எப்படி அப்ளை பண்ணணும், இண்டிவிஜுவல்னா என்ன ஃபார்மாலிட்டி, கம்பெனினா என்ன ஃபார்மாலிட்டி, அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட். இப்போ நானே ஃபைல் பண்ணிக்கிறேன்னா நான் என்னெல்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், வாட் இஸ் த செக்லிஸ்ட் ஆன் தட், அதெல்லாம் குட்டி குட்டி விஷயம்லாம் இருக்கும்ல. ஆம், அந்த மாதிரி பண்றது மாடியூல் 3. அப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, எல்லாமே இம்பார்ட்டன்ட், மாடியூல் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இங்க பாருங்களேன், டாக்ஸேஷனுக்கு வந்து கை கொடுக்கும் வந்து இண்டிவிஜுவல். ஓகேவா? இன்டைரக்ட் டாக்ஸேஷன் நல்லா படிச்சிருங்க, சூப்பரா படிச்சிருங்க. ஃபைனல் சூப்பரா முடிச்சிடலாம். ஏன்னா இதோட 50% அப்படியே ஃபைனல்ல வருது. ஓகேவா? நீங்க இன்டைரக்ட் டாக்ஸேஷன் கவலைப்படுங்க. இன்டைரக்ட் டாக்ஸேஷன் நான் வந்து பேஜ் பேஜா எடுப்பேன். ஜிஎஸ்டி மேஜரா, ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துடுறேன் பத்மா. கஸ்டம்ஸ்ல இருந்து ஒரு 14 மார்க் வந்துருது. 50 மார்க்ல 14 மார்க் வந்ததுன்னா நீங்க இன்னும் எவ்வளோ 36 மார்க் தான் ரெடி பண்ணும். அதுதான் இதுல இருந்து வரும். ஓகேவா? அதாவது இது எப்படின்னா தாமரை மேல இருக்கிற தண்ணி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும். நம்ம டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும். ஆனா புக் சம்ஸா டிபெண்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. புரியுதா? அதான் தாமரை மேல இருக்கிற தனி மாதிரி ப்ரொவிஷன்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணும். மற்றதுக்கெல்லாம் புக் சம்ஸ் ஃபுல்லா டிபெண்ட் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு நான் புக்ல இருக்கிற ப்ரொவிஷன், புக்ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். அதுக்குன்னு தனியா ஒரு டிடிக்கு தனியா, ஐடிடி தனியா இருக்கு பத்மா. இப்போ டிடி பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ்க்கு தனியா இருக்கும் எக்ஸல் ஃபைல. அப்புறம் வந்து ஜிஎஸ்டிக்கு தனியா எக்ஸல் ஃபைல்ஸ் இருக்கும். அதே மாதிரி டிடிக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி எக்ஸல் ஃபைல்ஸ். மாடியூல் 1, மாடியூல் 2 எல்லாமே பேன் முதற்கொண்டு எல்லா எக்ஸல் ஃபைல்ஸும் வச்சிருப்பேன். தியரி வரும்போது அது குட்டியா எடுத்து முடிச்சிருவேன் பத்மா. என்ன வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ரெக்வயர்டு, வளவளவலாம் இல்லை, டு த பாயிண்ட். சம் டீடைல்டாகவும் ப்ரொவிஷன்ஸ் டீடைல். And coming to the final part of costing, the core costing detailed படிக்கணும். ஓகேவா? 2 டேஸ்க்கு ஒன்ஸ் காஸ்டிங் படிக்கணும். எப்படி டாக்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு தடவை படிக்கிற மாதிரி 2 டேஸ்க்கு ஒன்ஸ் காஸ்டிங் படிச்சிருங்க. இல்ல கோர் சாப்டர் என்னன்னா இன்ட்ரடக்ஷன் 5% கொடுத்துருக்காங்களா, இல்ல இன்ட்ரடக்ஷன் 30% ஆக்சுவலா இங்க தப்பா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்ட்ரடக்ஷன் நீங்க சரியா படிக்கலன்னா மத்ததெல்லாம் கஷ்டமாயிடும். இன்ட்ரடக்ஷன்ல தான் ஃபுல்லா டெர்மினாலஜிஸ், எல்லாத்தோட டெர்மினாலஜிஸும் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. டெர்மினாலஜி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் காஸ்டிங் ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால இந்த 5% இல்லாம 30% கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்ட்ரடக்ஷன் வில் பி அ டீடைல்டு செஷன் ஃப்ரம் மை எண்ட். அண்ட் இது இன்ட்ரடக்ஷன் செக்ஷன்ல தான் பத்மா வந்து காஸ்ட் ஷீட் இருக்கு. ஓகே, அது முடிச்சுட்டு இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் டெக்னிக்ஸ்ல தான் மார்ஜினல், ஸ்டாண்டர்ட், பட்ஜெட்ரி
இத முடிச்சிடுவேன். அப்புறம் ஐ வில் கம் டு மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங். அப்புறம் குட்டி குட்டியா இருக்கிறது. சாரி. இது முடிச்சிட்டு மெட்டீரியல் காஸ்டிங். சாரி, இங்க காமிக்கிறேன். சாரி, அது பிரேக்கப் மறந்துட்டேன். இது ஃபுல்லா காஸ்ட் ஷீட் டெர்மினாலஜிஸ் பத்மா. ஓகே. ஓகே, 58 பேஜஸ். ஆனா கம்ப்ரைசஸ் ஆஃப் லாட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ். ஓகே. இது மெட்டீரியல், எம்ப்ளாயி, டைரக்ட், இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பத்மா. மெட்டீரியல் கொஞ்சம் லிஃபோ ஃபிஃபோ இருக்கும் டீடைல்டு. எம்ப்ளாயிலாம் ரொம்ப ஈஸி. லேபர் காஸ்டிங்லாம் ஒரு நாள்ல முடிச்சிடலாம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அரை மணி நேரத்துல முடிச்சிடலாம். ஓவர்ஹெட்ஸ் பெருசு பத்மா. நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க ஓவர்ஹெட்ஸ். கேஸ் பாத்தீங்கன்னா குட்டி தான். பாருங்களேன், 50 பேஜ் தான் கேஸ். ரிகன்சிலியேஷன் உங்களுக்கு டீடைல்டா எடுப்பேன். இந்த கொஸ்டின் இல்லாம காஸ்டிங் பேப்பரே கிடையாது. இன்டகிரேட்டட் அக்கவுண்டிங்கும் டீடைல்டா எடுப்பேன். இத முடிச்சுட்டு, அதாவது இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு வருவேன், இதை முடிச்சுட்டு இதுக்கு வருவேன். ஓகேவா? கான்ட்ராக்ட், ப்ராசஸ், ஆப்ரேட்டிங், இது எல்லாமே வருவேன். புக் சம்ஸ்லாம் கவர் பண்ணிடுவேன் பத்மா. ரொம்ப நீங்க மேஜரா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த 3 சாப்டர். டு த கோர் கான்சன்ட்ரேட் பண்ணும். இந்த 3 சாப்டரோட இது ரெப்ளிகா அப்படியே ஸ்டேஜ் 2ல வருது. உங்களுக்கு காமிச்சேன்ல மார்ஜினல், அதெல்லாம் அப்படியே ரிப்பீட். சம்ஸ்லாம் கூட அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. ஸ்டேஜ் 2ல ஏதோ ஒரு வருஷம் ஸ்டேஜ் 1 சம் அப்படியே கேட்டிருக்கான் புக் சம்ல, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். இதுதான் இதுதான் பத்மா. திஸ் இஸ் ஓவர். அதை தவிர டெய்லி எக்ஸல் ஃபைல்ஸ் வரும். ஐ ஹேவ் மை யூடியூப். எவ்ரி டே யுவர் ரெக்கார்டிங் செஷன்ஸ் வில் பி சென்ட் டு யூ. லிங்க்ஸ் எக்ஸல் ஃபைல்ல போட்டு அனுப்பிச்சிடுவேன். நீங்க வந்து எனி டைம் யூ கேன் ஆக்சஸ் இட். நீங்களும் அந்த பத்மா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக்ல தான் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 650 வீடியோஸ் லோட் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட முடிச்சிடுறேன். சாரி, ரொம்ப டைம் எடுத்துச்சு. நான் வந்து ஏப்ரல் எண்ட்ல முடிச்சிடுவேன் பத்மா. ஓகே. அப்புறம் மே மந்த் ரிவிஷன். ஏப்ரல் எண்ட்ல முடிச்சிடுவேன். மே மந்த் ரிவிஷன். ஜூன் 10th உங்களுக்கு எக்ஸாம். ஸோ அந்த ரிவிஷன், அதாவது கரெக்ஷன் என்னோட சீனியர் பண்றாங்க. அதாவது ஷீ இஸ் பார்ட் ஆஃப் ஒரு அகாடமி. அவங்க வந்து கரெக்ஷன்ஸ் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கரெக்ஷன்ஸ்லாம் அவங்க தான் பண்றாங்க. ஸோ நீங்க டெஸ்ட் எழுதுறலாம் இட் வில் கோ டு ஹர். அவங்க தான் கரெக்ட் பண்ணுவாங்க. ஷீ வில் ஷேர் த ஃபீட்பேக், எப்படி பண்ணணும் அது பண்ணுவாங்க. ஸோ இங்க பாருங்க பத்மா, இதுதான் என்னோடது. இது யூடியூப்ல டெய்லி வந்து போட்டுருவேன். நீங்க பாருங்க அப்புறம் டைம் கிடைக்கும் போது. திஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் சிஎம்ஏ இன்டர், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, பிகாம், எம்காம், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எல்லாமே இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோஸ்க்குள்ள எல்லாமே கம்ப்ரைஸ் ஆயிருக்கு. நான் பிரியான்னு கூப்பிடுங்க. ஓகே. ஓகேவா? ஸோ இதுல எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் டெய்லி பேசிஸ்ல. இப்போ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தர் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்க பாருங்க அது. ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு. இப்போ நாளையிலேருந்து நம்ம கிளாஸ் சாட்டர்டேலேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த சாட்டர்டே வீடியோஸ் லோட் பண்ணிடுவேன். ஸோ சாட்டர்டே எண்டு வீடியோ ரெடி ஆயிடும். எக்ஸல் ஃபைலும் உங்களுக்கு அன்னி காமிச்சிருவேன். சம்டைம்ஸ் எதையாவது நெட் ப்ராப்ளம் இருக்குன்றா மட்டும் ஒன் டே டிலே ஆகும் பத்மா. ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல. அதர்வைஸ் வந்து வீடியோ டெய்லி பேசிஸ்ல ரெடி ஆயிடும். யுவர் எக்ஸல் ஃபைல்ஸ் வந்து வில் பி சேவ்ட் இன் தட் கூகுள் டிரைவ். ஐ வில் கிவ் யூ பர்மிஷன். ஸோ அப்புறம் வந்து டெஸ்ட் வந்து வீக்லி சண்டே ரெடி பண்ணுவேன் உங்களுக்கு. அதையும் காமிச்சிடுறேன். டெஸ்ட் இருக்கும். நீங்க நான் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு டெஸ்ட் என்ஃபசிஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி டெஸ்ட் கொடுப்பேன் ஃபுல்லா. ஓகேவா? அது இட் வில் பி ஃபார் 30 மார்க்ஸ். 20 to 30 மார்க்ஸ் இருக்கும். அந்த வீக் என்ன கவர் பண்ணியிருக்கோம் அது இருக்கும். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு 1 வீக் டைம். அந்த 1 வீக் இப்போ நீங்க இந்த சண்டே எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க பத்மா. மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள நீங்க டைம் எடுத்து எழுதி அனுப்புங்க. தட் வில் பி சென்ட் டு ஹர். அந்த சீனியர் காமிச்சிருவேன். ஷீ வில் அசஸ் இட் அண்ட் சென்ட் இட் பிஃபோர் வெனஸ்டே ஆஃப் நெக்ஸ்ட் வீக். அவங்க அசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபீட்பேக்கை நீங்க இன்புட்ஸா எடுத்து ஒர்க் ஆன் பண்ணணும். ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. நாங்க கண்டிப்பா டவுட் செஷன் வந்து தனியா ஒரு 1 hour வச்சிருக்கேன் ஒரு வீக்கும். அந்த டைம்ல நம்ம வி வில் ஒர்க் இட் அவுட். ஸோ கிளாஸ் வந்து கன்சிஸ்டண்டா சாட்டர்டே சண்டே இருக்கும். நான் அது 8:30 to 11:30 12 இல்ல 9 to 12ன்றது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்றேன் பத்மா. ஓகே. இந்த 2 மார்னிங் தான் இருக்கும். அந்த டைம்ல தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் தான் கிளாஸ். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏதாவது இப்போ
நான் சம்டைம்ஸ் கேட்பேன் உங்களுக்கு. வீக்டே ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது மார்னிங் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அன்னைக்கு லீவு. இப்ப சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ரிப்பப்ளிக் டேலாம் இருக்கு இல்லையா? ஐ டோன்ட் ஐ டோன்ட் டேக் கிளாஸஸ் ஆன் ஹாலிடேஸ்லாம் எடுக்க மாட்டேன். பட் இஃப் இன் கேஸ் ரிப்பப்ளிக் டே இல்ல இண்டிபெண்டன்ஸ் டே இல்ல நிஜமாலே அன்னைக்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷன்லாம் இல்ல, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மொஹரம் அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு லீன் டேனா, இஃப் போத் ஆஃப் அஸ் டைமிங்ஸ் ஆர் ஃபைன்னா அந்த டேல நான் ஷெட்யூல் பண்ணுவேன். ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல. இஃப் நாட் இட் வில் பி ஒன்லி ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். ஒரு மார்ச் போக போக ஐ மைட் இன்க்ரீஸ் இட் டு 8:30 டு 1 ஆல்சோ. ஓகேவா? அனதர் 1 ஹவர். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் சாட்டர்டே அண்ட் சண்டே நீங்க சிடபிள்யூக்கு டெடிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். டவுட் செஷன் வந்து 1 ஹவர் இருக்கும். 1 ஹவர் தனியா அலோகேட் பண்ணியிருக்கேன் பத்மா. அது என்ன டைம் உங்களுக்கு நான் சொல்றேன். சாட்டர்டே அண்ட் சண்டே மத்தியானம் 1 ஹவர் அவரோட டைமையும் நான் ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். நார்மலா ஒண்ணு அவரு 3 to 4 உட்காந்துக்கிறாரு. இல்லன்னா வந்து 2:30 to 3:30 உட்காந்துக்கிறாரு. நான் அத மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். அந்த அவரோட வீடியோஸ் மட்டும் பிரைவேட் போட்டு உங்க 2 பேருக்கு மட்டும் அலைன் பண்ணிடுவேன். பப்ளிக் போட மாட்டேன். ஏன்னா இட்ஸ் an இன்டெகிரிட்டி இஷ்யூ. அதனால. சோ இது குரூப் 2க்கு ஒருவேளை நீங்க எடுக்கிறதா இருந்ததுன்னா ஜஸ்ட் கீப்பிங் யூ. குரூப் 1 குரூப் 2 எல்லாமே நான் தான் எடுப்பேன். அந்த பார்ட் மட்டும் ஒருவேளை நீங்க எடுக்கிறதுனா அவரு அந்த டைம் எடுப்பாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் மீ. அப்புறம் வந்து ஃபீஸ் எப்படின்னா பத்மா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 8,000 சார்ஜ் பண்றேன். ஓகேவா? ஸோ அது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபெப்லேருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, 4 சப்ஜெக்ட்ஸ் ஸ்டேஜ் 1னா 8,000 இன்டு 4 வந்து 32,000. 16,000 வந்து 15th ஆஃப் ஃபெப்ரவரியிலயும், அடுத்த 16,000 15th ஆஃப் மார்ச்க்குள்ள குடுக்கலாம். நார்மலி ஐ கீப் இட் ஃபார் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. வேற ஏதாவது திஸ் இஸ் ஹவ். ஸோ அப்போ டெய்லி ஃபைல்ஸு சாட்டர்டே சண்டே உங்களுக்கு இந்த டைமிங்கு யூடியூப் லிங்க்ஸ் அனுப்புகிறோம், வந்துடும். டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். கரெக்ஷன்ஸ் வில் பி சென்ட் பை த சீனியர். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க பத்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மட்டும் செல்ஃப் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு பத்மா. அதுல எப்படி இதெல்லாம் நான் இப்போ போட்டுருவேன். உங்களுக்கு வந்து நீங்க உங்களோட ரேட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல நீங்க சொல்றீங்கல்ல, நான் எப்படி பண்ணிடுவேன்னா அந்த ஃபைல் இப்படி இருக்கும் பத்மா. அதோட முடிச்சிடுறேன். சாரி, ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன். ரேட்டிங்ஸ்னு ஒன்று வச்சிருக்கேன். இப்படிதான் பத்மா ரேட்டிங் வச்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், இந்த பர்டிகுலர் சாப்டர்ல அவுட் ஆஃப் 5 ஹவு டு யூ ரேட் யுவர் செல்ஃப்னு. ஏன் இதை நான் அசஸ் பண்ணிக்கிறேன்னா, உங்களுக்கும் பத்மாக்கும் நான் காமனா கேட்டுக்கிறேன்னா, அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ் வரும்போது ஐ வில் மேக் இட் லைட் அண்ட் ரெஸ்ட் த சாப்டர்ஸ் வேர் யூ மார்க் இட் அஸ் 3.5 ஐ வில் கோ இன் டெப்த். இப்போ இதுல நீங்க 5ன்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் டீட்டெயில்டா போக மாட்டேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆல்ரெடி எதுக்கு நான் அப்ப டீட்டெயில்டா போகணும், வேண்டாம். இல்ல மேம் இதுக்கு வந்து நான் வந்து 2 தான்னா அப்ப ஐ வில் கோ இன் டீட்டெயில். அந்த மாதிரி இந்த ரேட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல மட்டும் பண்ணுவேன் பத்மா. எல்லாருக்குமே பண்ணுவேன். காஸ்ட் அக்கவுண்டிங் அந்த மாதிரி எல்லாம் ரேட் பண்ணி தருவாங்க. பண்ணிட்டு ஐ கோ பை தட் ஆஃபீஸ் கோயஸா இருக்கட்டும். சில பேர் காலேஜ் முடிச்சிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, மேம் எனக்கு இது ஃபுல் இதுவுமே நான் இதுல முடிச்சிட்டேன் மேம். சிஏ பசங்க வருவாங்க பத்மா, ஃபவுண்டேஷன் மேம் இதெல்லாம் அங்கேயே முடிச்சிட்டேன் மேம். எனக்கு கன்சைன்மெண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் டீட்டெயில்டா இருங்க. இதுக்கு வந்து எனக்கு பிரஷ் அப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால டு கெட் அன் ஐடியா ஆஃப் த இண்டிவிஜுவல் வந்து அந்த அதுக்காக ஃபர்ஸ்ட் டே மட்டும் ரேட்டிங் எடுப்பேன். நான் இந்த ஃபைல் உங்களுக்கு ப்ரையாரா அனுப்பிச்சிடுறேன். நீங்க ரேட்டிங் ஃபைல் எடுத்து எனக்கு அமுச்சு விட்டாலும் ஓகே. இல்ல எனக்கு டைம் இல்ல, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல நான் பண்றேன்னா கூட ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகேவா? இவ்வளவுதான் பத்மா. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க. ஐ வில் கிளாரிஃபை இட். உங்களுக்கு புரியுறதா அந்த ஃப்ளோ? கிளியரா இருக்கா? எழுதுங்க. ஓகே ஃபைன் ஃபைன். குட் குட். பிளான் பண்ணிக்கலாம். சூப்பர். இல்ல நீங்க ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணதுல இன்னும் வேல்யூ அடிஷன் பண்ணலான்றீங்க இல்லையா? ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணல, இன்னும் வேல்யூ அடிஷன் பண்ணி கிளியர் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? ம். டைம் இருக்காது பத்மா. வேண்டாம் வேண்டாம். ஒரு ஒரு குரூப்பா போங்க. ஒரு ஒரு குரூப்பா போய் கிராக் பண்ணுங்க.
உங்களுக்கு டைமிங் என்ன சொன்னீங்க? 10 to 7 ஆ? ம். நீங்க என்ன டீம்ல இருக்கீங்க பத்மா? ஓகே, ஓகே. ஆமா. ஓ! ஓகே, ஓகே. ஆஹாஹா. ஓ! ஓ! ம். 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 ஓகே, ஓகே. ம். 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 ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர். ஓகே. ஓகே, ஃபைன். நீங்க வந்து ஆம், இது பேர் என்ன? ஃபர்ஸ்ட் குரூப் ஓகே. நான் அப்போ ஒண்ணு பண்றேன். இந்த டாப்ஸ் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க இதுல ஸ்பெசிஃபிக்கா நீங்க ரேட்டிங் மட்டும் போட்டு கொடுங்க. இப்ப வந்து கேபிட்டல் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஃபைனா நான் அதை எடுக்க மாட்டேன். ஆனா இதை நான் அந்த பத்மாவோடையும் அலைன் பண்ணிக்கிறேன். இல்ல அவங்களுக்கு அப்படியா? சரி, ஓகே, ஃபைன். அதான் நீங்க சும்மா ஒரு தோராயமா போட்டு குடுங்க பத்மா. நான் ஒரு ஓவராலா ஒரு அசஸ் பண்ணிப்பேன் இன்னைக்கே. ஸோ வேர் யூ ஆல்சோ லேண்ட்ன்றது எனக்கும் அப்பதான் தெரியும் இல்லையா? த ஸ்டூடெண்ட் லேண்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியல. ஸோ டு கெட் அன் ஐடியா ஐ நார்மலி ஏன்னா நான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல நானே பேசிட்டு இருப்பேன்ல. அவங்கள இப்ப நான் ஸ்டடி பண்ணிக்கிற போது இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் வச்சு ஓரளவுக்கு அசஸ் பண்ணிப்பேன். அதாவது இதுல ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஒன்ல இருந்து போனோம்னா கூட ப்ராப்ளம் இல்ல பத்மா. பட் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம் தான். இது அண்டர்ஸ்டாண்ட் த அதர் பர்சன்றது தான் இது இந்த ரேட்டிங் ஃபைலே. ஸோ இதை நான் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க சாட்டர்டே மார்னிங் ஒன்று 8:30 இருக்கும் பத்மா, இல்லை 9 o'clock இருக்கும். இந்த என்டையர் கோர்ஸ் ஃபுல்லா இதே கூகுள் மீட் லிங்க் தான் இருக்கும். லிங்க்லாம் மாத்த மாட்டேன். ஓகே, லிங்க் மாத்த மாட்டேன். அண்ட் வி வில் ஹாவ் அ வாட்ஸ்அப் குரூப். நீங்க நானு இது அப்புறம் இன்னொருத்தவங்க கூட ஜாயின் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் வெரி ஷுர். அப்படின்னா அவங்களும் குரூப்ல ஆட் ஆவாங்க. இப்போதைக்கு நம்ம 3 பேர் தான் டிராவல் பண்ண போறோம். அதுல தான் தட் வாட்ஸ்அப் வில் பி த காமன் ஃபோரம் வேர் ஐ கம்யூனிகேட் எவ்ரிதிங். ஓகேவா? அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி அனுப்பிச்சு விட்டுருங்க. ஸோ ஐ கிவ் அந்த ஆக்சஸும் கொடுத்துருவேன். கூகுள் டிரைவ் ஆக்சஸ் உங்களுக்கு 2 பேருக்குமே. ஸோ தட் வில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டி ஈஸியா பண்றதுக்கு. எனி டைம் யூ கேன் ஆக்சஸ் யூடியூப் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேக் இட் ஈஸி. எவ்வளவு முடியுமோ ஈஸியா பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் பத்மா ஒண்ணே ஒண்ணு 90 பேஜஸ் சின்ன நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஃபார்முலா மட்டும் எழுதணும் அதுல. ஓகே. அதை தவிர ஹோம்ஒர்க் நோட் 192 பேஜஸ். அதை தவிர ப்ராக்டிஸ் நோட் ஒரு 192 பேஜஸ். அதை தவிர ஒரு 192 பேஜஸ் வந்து டெஸ்ட் நோட். சாரி, ரொம்ப கிட்டிஷா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. ஓகே. ஆமா, 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 கண்டிப்பா. ஓகே, ஓகே. ஆ, ஷூர், ஷூர். இப்போ 90 பேஜஸ் அது எதுக்குன்னா ஃபார்முலாக்கு மட்டும் ஒரு நோட் போட சொல்லுவேன். ஸோ எக்ஸாம் வரும்போது நான் ஃபார்முலா செக்லிஸ்ட்லாம் கொடுப்பேன் பத்மா. ஆனாலும் நீங்க இன் ரைட்டிங்ல எழுதணும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் நம்ம ரைட்டிங்ல எழுதும் போது தான் மைண்ட் இன்கார்பரேட் ஆகும். ஸோ ஃபார் தட் 90 பேஜஸ் ஃபார்முலா நோட். அப்புறம் 192 பேஜஸ் எதுக்கெல்லாம் சொல்லிடுறேன். ஹோம்ஒர்க் நான் கொடுக்கறதெல்லாம் நீங்க ஹோம்ஒர்க்கா போடணும். ஓகே. நான் கிளாஸ்ல போடுற சம்ஸ் பிராக்டிஸ் நோட்ல இருக்கணும். அதை தவிர நான் கொடுக்குற டெஸ்ட் நோட்ல இருக்கணும். ஓகே. இது ஒண்ணு. அப்புறம்
இது மாதிரி 4த்துக்குமே 4 இதுக்கு 5த்துக்குமே பண்ணோம். டிடிக்கும் தனியா இருக்கணும், ஐடிடிக்கும் தனியா இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஐடிடி, டிடி கட் பண்ணிடாதீங்க. தனித்தனியா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 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 ஃப்ளோ கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அவங்க எப்பல்லாம் வந்து இன்புட்ஸ் குடுக்குறாங்களோ, நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸெல் ஃபைல் மாரி போட்டுருவேன். ஆ இப்போ இந்த சண்டே விட்டுருங்க. அடுத்த சண்டேலேருந்தே ஆம் பத்மா இந்த டேட்டு இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு ரேட்டிங் ஃபைல் போடுவேன். எக்ஸெல் ஃபைல். அவங்களோட இன்புட்ஸும் அதுல இருக்கும். ஸோ நீங்க எங்கெல்லாம் நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்ன்றதும் அந்த ஃபைல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ அந்த ரேட்டிங் ஃபைல் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகேவா? ஏப்ரல் எண்டு மேக்ஸிமம் பத்மா மே 5க்குள்ள முடிச்சிருவேன். ஓகே. மே மந்த் ஃபுல்லா ரிவிஷன் இருக்கும். டெஸ்ட் குடுப்பேன். அது வந்து வில் பி வீக்லி டெஸ்ட் ஃபார் 100 மார்க்ஸ். அந்த 100 மார்க்ஸ் அவங்க அசஸ் பண்ணிட்டு குடுப்பாங்க. ரிவிஷன் நான் எடுப்பேன். ரிவிஷன் எப்படி எடுப்பேன் அப்படின்னா வந்து எல்லாத்தோட சஜஸ்டட்ஸோட இது மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். டிடில சப்ளிமெண்டரின்னு ஒன்று போடுவாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 17 பேஜஸ் இருக்கும் சப்ளிமெண்டரி. என்னன்னா டிசம்பர் 20 ஜூன் 2026க்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸ்லன்றதுக்கு டிடிக்கும் ஐடிடிக்கும் போடுவாங்க. அதெல்லாம் அந்த மே மந்த்ல நான் உங்களுக்கு வந்து ரீகேப் பண்ணி கம்ப்ளீட்டா கோத்ரூ பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஃப்ளோ. ஆனா இது மட்டும் ஞாபகமா வாங்கிருங்க. ஓகேவா? இதுதான். சொல்லுங்க பத்மா. ஆமா, ஆமா. இப்போ 8,000 இன்ட்டு 4 பத்மா 32,000. இது வந்து டிவைடட் பை 2. இப்போ நீங்க ஃபெப்ரவரியில ஜாயின் பண்றீங்களா? பிஃபோர் ஃபெப்ரவரி 15th 15,000 16,000. அடுத்த 16,000 வந்து பிஃபோர் மார்ச் 15th. இது ரெண்டும் நீங்க பத்மாக்கும் கொஞ்சம் கேஸ்கேட் பண்ணிக்கோங்க. எனக்கு அவங்களுக்கு ஃபுல் ரீச் ஆச்சான்னு தெரியல. பட் தென் இந்த ரெக்கார்டிங் அனுப்புறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு என் செஷன்ல கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஷுவர் பத்மா. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். ஓகேம்மா. ம். பை பை. பை. பை பத்மா. பத்மாக்கும் சொல்லிடுங்க.